जय साई शंकर जय भयंकर, जय साई शंकर जय भयंकर। सांब सदा शिव शिव हरहे, शिव हरहे, शिव हरहे। सांब सदा शिव शिव हरहे, शिव हरहे, शिव हरहे। जय साई शंकर जय भयंकर, जय साई शंकर जय भयंकर। जय गंगाधर जय बिंबाधर, जय गंगाधर जय बिंबाधर। व्याघ्रांबरधर शिव हरहे, शिव हरहे, शिव हरहे। 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 जय साई शंकर जय ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களுக்கு நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியின் பெரும் கருணையினாலே நம் ஈரோடு மாவட்ட ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனத்தின் நேரலை சத்சங்கங்கள் பல்வேறு சிறப்பான பேச்சுக்களை கொண்டு நல்ல தலைப்புகளில் நல்ல முறையில் நடந்து வருகிறது. நம் மாவட்டத்தில் சனாதன சாரதி வாசகர் வட்டமும் வியாழக்கிழமை என்றும், ஸ்ரீ சத்யசாய் அஸ்வதர சத்தநாமாவளியிலிருந்து வாசகர் வட்டம் வெள்ளிக்கிழமை என்றும் நடந்து வருகிறது. இந்த நம்முடைய நேரலை சச்சங்கத்தில் சிறப்புரையாற்ற ஒரு சிறப்பு நபரும் கூட நம் ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் பாலவிகாஸ் மாணவரும் பாலவிகாஸ் குருவுமான தற்போது பிரசாந்த் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யசாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங்ல அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு பாலாஜி அவர்கள். அவர் SSS IHL அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியோட இன்ஸ்டிடியூட்ல 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல சேர்கிறார். 2013 இருந்து 2019 வரைக்கும் அங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்காரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் 2019 இருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. SSS IHL தான். அவர் மந்திர் வேதம் குரூப்ல ஒரு அங்கம் வகிக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், காலையில 8 இருந்து 9 மணி வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங்கும் நமக்கு 5 மணில இருந்து வேதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் கலந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம காலையில நடக்கூடிய வேதத்துல தொடர்ந்து அவர் ரெகுலரா கலந்துகிட்டு வேதம் சொல்லிக்கிட்டு வர்றாரு சுவாமிக்கு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்ல நம்ம நிறைய பத்தியில பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். ஆஷாடி ஏகாதசி, சுவாமியோட பர்த்டே, நவராத்திரி, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள்ல அவர் வேதம் குரூப் வேதம் சொல்றதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. பிரசாந்தி மந்திர்ல சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அவர் பால்விகாஸ்ல டிப்ளமோ ஹோல்டர். 2005ஆம் ஆண்டு ஸ்ரீ சத்யசாய் பால்விகாஸ்ல டிப்ளமோ வாங்கியிருக்காரு. தொடர்ந்து 9 வருஷங்களும் கம்ப்ளீட் பண்ணி பிகாம் அண்ட் MBA HR முடிச்சுட்டு அவர் இப்போ பர்த்தியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திருமதி ராஜேஸ்வரி மற்றும் திரு முத்து சுப்பிரமணியம் அவர்களினுடைய புதல்வன் இவர். நம்ம ஈரோடு ஈஸ்ட் சமதியை சேர்ந்தவர்கள். சாய்ராம் பாலாஜி பிரதர், வெல்கம். தொடர்ந்து பிரதர் பாலாஜி பேசுவாங்க. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ.
Om Shri Sai Ram, offering my humble pranams at the divine lotus feet of my beloved Mother Sai. Respected elders, dear Sai brothers and Sai sister, a loving Sai Ram to one and all. I would like to thank respected Registrar Sir, All India President Sir, State Vice President Sir, and DP Sir, and the organizing team for giving me this wonderful opportunity to deliver this talk. Let me straight away getting into the topic. My journey through Bal Vikas, role of gurus and teaching techniques. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஒரு மணி நேரத்துல என்னுடைய தலைப்பை 3 பகுதியா பிரிச்சு அதிலிருந்து எனக்கு தெரிந்த என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். முதல் பார்ட்ல மை ஜர்னி டுவர்ட்ஸ் பால் விகாஸ். என்னோட பால் விகாஸ் பயணம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் டேஸ்ல. இந்த டாக்கை நான் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாமி வீடியோ போட்டுட்டு, ஏன்னா நான் இப்ப பேச போறதுக்கும் அதுக்கும் ரெலவன்ஸ் இருக்கிறதுனால ஐ வில் ஜஸ்ட் புட் ஒன் ஸ்வாமிஸ் வீடியோ, தென் ஐ வில் ஸ்டார்ட் மை டாக். What is the purpose of life? What is the purpose of life? మీరు క్వశ్చన్ వేసుకో. Put a question yourself. తినటమా, Is it eating? నిద్రించటమా, Is sleeping? లేక ఇంకేమైనా ఆనందంగా అనుభవించటమా, Or is anything mere enjoyment? త్రాగటమా, Drinking? నాట్ దిస్. Not this. ఖానా పీనా సోనా మర్నా. అంతేనా? So drinking and eating and ultimately dying. కట్టేబడి చావటమేనా మన యొక్క ఏం? Is it our aim to die ultimately? పర్పస్ ఆఫ్ లైఫ్ అంటే తనను తాను తెలుసుకోవటం, అది పర్పస్ ఆఫ్ The లైఫ్. purpose of life is to know one's own self. ఫస్ట్ క్వశ్చన్ వేసుకో. First put a question Who yourself. am I? Who am I? Who am I? Put a question to yourself. Who am I? ఆ క్వశ్చన్ ను దూరం చేసుకుంటున్నారు. You are away from that question. Who are you? Where did you come from? Who is, what is your name? Who am I? నీవెవరో నీకు తెలుసుకుంటే అతనెవరో నీకు తెలిసిపోతుంది. If you know yourself, you know the other man. I am man, he is also man. I am man, he is also a man. I am God, he is also God. I am God, he is also God. பர்பஸ் ஆஃப் லைஃப் சுவாமி எனக்கு காமிச்சது பால் விகாஸ் மூலமா தான். என்னோட பால் விகாஸ் பயணம் எப்படி இருந்ததுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, பால விகாஸுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இந்த வீடியோல சுவாமி சொன்ன மாதிரி கானா பீனா சோனா அந்த மாதிரி தான் என்னோட ஸ்கூலிங் டேஸ் இருந்துட்டு இருந்தது. ஸ்கூலிங் டேஸ்ல காலையில எழுந்த உடனே, அதுவும் கூட ஒரு கரெக்ட் டைம் கிடையாது, ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு அம்மா என்ன சமைச்சு வச்சிருக்காங்களோ குளிச்சு ரெடியாகி அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா அதை சாப்பிடுறது, அதுக்கப்புறம் போய் தூங்கிடுறது, சில நேரங்கள்ல படிக்கிறது. இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் இருந்தது பால் விகாஸுக்கு முன்னாடி. பட் ஒன் ஃபைன் டே என்னோட அக்காவும் அவங்களோட தோழியும் பால் விகாஸ் தோழியும் சேர்ந்து முதன்முறையா என்ன பால் விகாஸுக்கு கூட்டின்னு போய் ஈஸ்ட் சமிதியில உட்கார வச்சாங்க. அதுதான் பிரதான சமிதி ஈரோட்ல. சோ அந்த சமிதியில என்ன கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அப்ப எனக்கு பால் விகாஸை பத்தி ஒன்னும் தெரியாது. I was just simply sitting backside. சோ என்ன மாதிரியே ஒரு 30 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு 30ல இருந்து 35 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பால் விகாஸ் குரு என்று ஆன உடனே எல்லாரும் சேர்ந்து சாய்ராம்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நானும் இப்படி கையை கூப்பிண்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓங்காரத்தோட பால விகாஸ் ஆனது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள் அவங்க சொன்னாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்லோகம் அப்போ விநாயக ஸ்துதி, வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. சோ இந்த ஒரு ஸ்லோகம் தான் எனக்கு அப்ப தெரியும். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன பால் விகாஸ். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஸ்லோகங்களா சொல்லிட்டே வந்தாங்க அந்த குரூப்ல. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் 18 ஸ்லோகங்கள் மங்கள ஸ்லோகங்கள்னு நம்ம சுவாமி நமக்கு பால் விகாஸ்ல கொடுத்திருக்காரு. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பால் விகாஸ் குரு, இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப நன்னா ஸ்லோகங்கள்லாம் சொன்னீங்க, அதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாரோட சேர்ந்து ஒரு கேம் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
எனக்கு அந்த கேம்னு உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா அவுட்டோர் கேம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இன்டோர் கேம்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்க ஏதோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஜஸ்ட் கிவிங் மை அட்டென்ஷன் டு தட் பால் விகாஸ். த ஃபர்ஸ்ட் கேம் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா சாய்ராம்னு ஒரு கேமா, அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த குரு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். என்னன்னா சாய் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட கையை இப்படி வைக்கணும், ராம்னு சொல்லும்போது யூ ஹாவ் டு டர்ன் யுவர் ஹேண்ட். இதுதான் வந்து கேமோட ரூல். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆச்சு. 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் யாருமே அவுட் ஆகல, அப்படியே போயிட்டு இருந்தது கேம். திடீர்னு நான் ராமுக்கு பதிலா சாய வச்சுட்டேன். ராமுன்னா இப்படி வைக்கணும், சாயின்னா இப்படி வைக்கணும், பட் நான் மாத்தி வச்சுட்டேன். அதனால எல்லாரும் எழுந்து நின்று இந்த விளையாடிட்டு இருந்தோம். அதனால நான் ஒரு கொஞ்சம் தள்ளி நின்று நானே ஒத்துண்டேன் நான் அவுட் ஆயிட்டேன்னு சொல்லி. எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், என்னடா அது இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், திருப்பி வெளியில நிக்க வச்சிருவாங்களே, நம்ம கேம்ல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு காத்துட்டு இருந்தது. அந்த குரு என்ன சொன்னாருன்னா, உனக்கு என்ன தெரியுமோ நீ இப்ப வந்து எங்க முன்னாடி அதை பிரசன்ட் பண்ணு. அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் கம் இன் டு த மீட்டிங் அகெயின். மீன்ஸ் அதாவது இந்த கேம்ல நீ திருப்பி இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணினாங்க. சோ நான் தான் சொன்னேனே, எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஒரே ஒரு ஸ்லோகம், வக்ரதுண்ட மகாகாய. அந்த ஸ்லோகத்தை சொன்னேன், எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிச்சா. சோ எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் வந்தது. அப்புறம் அந்த கேம் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பி என்ன கேம்குள்ள தூக்கி உள்ள போட்டாங்க. நான் ஐ ஸ்டார்டட் பிளேயிங். சோ இப்படிதான் என்னோட பால் விகாஸ் பயணம் ஃபர்ஸ்ட் குரூப்ல ஸ்டார்ட் ஆச்சு. நான் டெய்லி இந்த கேம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே பால் விகாஸுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷல் ரீசனும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து பால் விகாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு எதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னா, சில பேர் வந்து பால் விகாஸ், சில பேர் பிரசாதத்துக்காகவே போவாங்க. அது வந்து நானும் ஒரு கேட்டகரி தான். ஏன்னா அங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரசாதமும் பகவானுக்காக அவரோட ஸ்ரத்தையோட பண்ணப்பட்ட பிரசாதம். சோ நான் போயிருந்த அன்னைக்கு ஸ்பெஷலா சக்கரை பொங்கல் இருந்தது. சோ இந்த ரெண்டும் எனக்கு கேமும் ஒரு வகையில ஃபுல்லான ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன். இந்த பக்கம் சக்கரை பொங்கல் என்னோட கையில கொடுத்தாங்க. இந்த ரெண்டும் எனக்கு வந்து அந்த ஹோல் டே ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிது. அதுக்கப்புறம் ஃபுல்லா டெய்லி பால் விகாஸுக்கு போக ஆரம்பிச்சேன். இப்படிதான் என்னோட பால் விகாஸ் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இந்த சின்ன கேம்ல கூட சுவாமி ஒரு நல்ல ஒரு விஷயத்த வச்சிருக்கார் அப்படிங்கிறது வந்து எனக்கு லேட்டர்ல தான் தெரிய வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, if you are lost in something, don't worry, Swami will give you a second or another opportunity to prove yourself. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்ரீ சத்யசாயி பால் விகாஸ். இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஃபர்ஸ்ட் குரூப்ல. என்னோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது பால் விகாஸ்ல. முக்கியமான ஒரு 3 ஸ்லோகங்கள் பால் விகாஸ்ல எப்பயும் சொல்லி கொடுக்கறது வந்து காலை பிரார்த்தனை, கரச்சரண கிருதம்பா. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மாலை ஸ்துதி. மாலை ஸ்துதிங்கிறது காலை ஸ்துதியில இருந்து கராகிரே வசதே லட்சுமியில ஸ்டார்ட் ஆகி மாலை ஸ்துதி கரச்சரண கிருதம்பா, இந்த 2. அதுக்கப்புறம் சாப்பிடும் முன் சொல்லும் ஸ்லோகம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிகி. இந்த 3 ஸ்லோகமும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்ல இருந்துட்டு இருக்கு. ஈவன் ஐ எம் பிராக்டிசிங். இப்பயும் கூட நான் வந்து என்னோட டெய்லி லைஃப்ல அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பால் விகாஸ் தான். சோ அதுக்கு அடுத்ததா நான் செகண்ட் குரூப்ங்கிற ஒரு கேட்டகரிக்கு போக ஆரம்பிச்சேன். செகண்ட் குரூப்ல கீதாஸ், பகவத்கீதாஸ், பஜகோவிந்தம் அதெல்லாம் எனக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் இங்க வந்து ஒருத்தரை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். சார் மேபி இந்த லைன்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன், ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணன் சார். அவரோட பகவத்கீதை கிளாஸ் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பகவத்கீதையில நம்ம உள்ளேயே போய் லயிச்சு உட்காந்துருவோம். அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்தித பிரக்ஞா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் எனக்கு பகவத்கீதையில, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பக்ருதம் அஷ்டாமி பிரயதாத்மனக. உன்னோட டிவோஷனோட நீ
ஒரு தண்ணியோ இலையோ எதை ஆஃபரிங்கா எனக்கு கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்ற மாதிரி அந்த பகவத்கீதையில வரும். அவருடைய கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து செகண்ட் குரூப்ல எனக்கு உள்ள போக ஆரம்பிச்சது. நானே இன்வால்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு விஷயத்திலும். we are made to learn to work as a team. அதுலதான் குரூப் சிங்கிங், டிராமா, ஸ்கிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. அது வந்து இப்ப மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னா, என்னோட ஆபீஸ் கொலீக்ஸோட ஐ வில் ஸ்பெண்ட் டைம், வி வில் ஸ்பீக் டுகெதர். அதுக்கப்புறம் எங்களால அந்த ஒரு ஒர்க்கை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேஸா இருந்தது எனக்கு பால் விகாஸ் தான். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு வேல்யூவும் நான் கத்துக்க ஆரம்பிச்சது பால் விகாஸ் மூலமா தான். அதுக்கப்புறமா வேதா கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா வேதம் மூலமா தான். அதுக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புருஷ சுக்தம் நாங்க கத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து என்னோட பால் விகாஸ் குரு சொன்னா, யாரு புருஷ சுக்தம் ஃபுல்லா கத்துட்டு இருக்கீங்களோ அவங்கதான் சுவாமிய வரவேற்கிறதுக்கு, பல்லக்கு சேவையாகட்டும், எங்க போனாலும் பூர்ண கும்பம் வச்சு வரவேற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லாம் உட்காந்து நான் சொல்லி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ், சமிதியில நடக்கக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவல்லையும் நான் தான் பூர்வம் எடுத்துட்டு வந்து சுவாமியை வரவேற்று பால் விகாஸ்லயும் சமிதிக்குள்ளயும் வருவேன். மீட்டிங் பூர்ண கும்பத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு பால் விகாஸ்ல கிடைச்சது. அது மட்டும் கிடையாது, சுவாமியினுடைய கிருபையினால புட்டபர்த்தியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ்ல சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அதர் பீப்புள் ஆர் வெரி ரேர். ஸோ சுவாமியோட பிளெஸிங்ஸ் அண்ட் பால் விகாஸ்ல நான் கத்துண்ட வேல்யூஸ், வேதங்கள், ஸ்லோகங்கள், அது எல்லாம் எனக்கு உறுதுணையா இருந்து டெய்லி மார்னிங் வேதம்ல என்ன பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எதனால முடிஞ்சது? ஒன்லி பிகாஸ் ஆஃப் பால் விகாஸ். பால் விகாஸ் நான் போலேன்னா எனக்கு வேதம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. வேதம்ங்கிற ஒரு வேர்டு வந்து ஜஸ்ட் VEDAM, வேதம்ங்கிறது அந்த வேர்டு வந்து நமக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அர்த்தங்கள், ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரு வேதம், செகண்ட் குரூப்ல ஒரு வேதம், தேர்ட் குரூப்ல ஒரு வேதம், அந்த மாதிரி கத்துக்க வச்சு என்ன மோல் பண்ணி தான் சுவாமி இங்க பர்த்திக்கு கூட்டின்னு வந்து வச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்தது என்னோட பால் விகாஸ் தான். இன்னைக்கும் நான் வந்து அத உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு அடுத்ததா என்னோட தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது பால் விகாஸ் மூலமா தான். செல்ஃப், நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன், மீன்ஸ் நான் நிறைய பேரோட மிங்கிள் ஆக மாட்டேன். ஆனா பால் விகாஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லா விஷயமும் நாங்க டுகெதரா தான் பண்ணுவோம். நாங்க இன்னும் கனெக்ட்ல தான் இருக்கோம். சொல்லணும்னா ஸ்ரீதேவி, ஜனனி, லோகேஷ் அண்ணா, இன்னும் நிறைய பேர் என்னோட பால் விகாஸ் மேட்ஸ், ஸ்ரீலதா அக்கா, இன்னும் நிறைய பேர் நாங்க எல்லாரும் டுகெதரா எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டு கேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் பால் விகாஸ். செல்ஃப் அப்படிங்கிறதுல இருந்து அவர் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு மாத்தினதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட பால் விகாஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி. நான் இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பால் விகாஸா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய பிரைஸ் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப பால் விகாஸ்ல பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, அதுல எல்லாம் வெளியில போய் பிரைஸ் வாங்குறேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் பால் விகாஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. பால் விகாஸ் போலேன்னா என்னால எந்த பிரைஸும் வாங்கியிருக்க முடியாது. CM வரைக்கும் போய் பிரைஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பால் விகாஸ். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து நான் இந்த இடத்துல குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். திரு குரு ராகவேந்திரன் சார். அவருடைய தமிழ் உச்சரிப்பு என்னோட பால் விகாஸ்ல எப்ப போட்டி நடந்தாலும் அவர் தான் குருவா இருப்பார். அதாவது குருங்கிறத விட அந்த ஜட்ஜ் அப்படிங்கிற போஸ்ட்ல அவர் இருப்பார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவருடைய ஒவ்வொரு தமிழ் உச்சரிப்பும் எனக்கு அவ்வளவு ஊக்கத்தை கொடுத்தது. முருகேசன் சாய்ராம், மாணிக்க வாசகம் சாய்ராம், இவங்க எல்லாம் வந்து என்னோட ஸ்பீச் டீமுக்கான ஜட்ஜஸா இருப்பாங்க பால் விகாஸ்ல. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயம்தான்
நான் செல்ஃப் கான்பிடென்டா என்னாலையும் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது அந்த பால் விகாஸ் தான். இப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களா நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் பால் விகாஸ்ல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த விஷயத்த நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கிறோமா இல்ல அதை அப்படியே விட்டுறோமா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு நான் சொன்னேன் ஒரு ஷை டைப்பான பர்சன். இவங்க பால் விகாஸ் குருஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் காம்படிஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்கோ, டிராமால எல்லாம் கலந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயம். ஆனா எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது ஜெயக்குமார் சார். நாங்க ஒரு டிராமா போட்டோம், மக்கள் சேவையே மகேசன் சேவை. இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ண மூடினா நான் ஆக்ட் பண்ணது என் கண் முன்னாடி நிற்கும். அந்த அளவுக்கு அந்த டிராமா என்னோட மனசுல பதிஞ்சிருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ எ பிக்சர் ஆஃப் தட். இதுதான் நாங்க போட்ட மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற ஒரு டிராமா. இங்க சுவாமியா நடிச்சிருக்கிறவங்க பிருந்தா. இந்த லெட்டர் வச்சுட்டு உட்கார்ந்து நான், அப்புறம் சரவணனாவோட பையன் கூட மோகன் சாய் கூட உட்கார்ந்துருக்காங்க, அப்புறம் மணிகண்டன், நாங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இந்த டிராமா வெரி யூனிக் டிராமா. சோ மக்கள் சேவையே மகேசன் சேவைங்கிற சுவாமியினுடைய அந்த ஒரு பொன்மொழிய வச்சுண்டு இந்த டிராமாவானது போடப்பட்டது. சுவாமி என் கையில இருந்து லெட்டரை கலெக்ட் பண்ணிட்டு போனார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு எனக்கு ஏதாவது தோணினா, ஏதாவது நான் சுவாமி கிட்ட சொல்லணும்னு நினைச்சா, சுவாமி கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சா, இமீடியட்டா நான் பண்ற விஷயம் லெட்டர் எழுதிடுவேன். லெட்டர் எழுதிட்டு சுவாமி பக்கத்துல போய் சுவாமி கிட்ட கொடுத்து, மந்திர்ல இருந்தாலும் சரி, இப்ப வரைக்கும் ஈவன் என்னோட ஆபீஸ் சுச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் நான் சுவாமி கிட்ட சொல்லணும்னு நினைச்சா அதை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் பால் விகாஸ்ல நான் என்னென்ன கத்துண்டனோ அதை உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறதுன்னு ஐ வில் ஜஸ்ட் திங்க். அதுக்கப்புறம் என்னென்ன தோன்றதோ எல்லாத்தையும் எழுதிடுவேன். என்னோட அம்மாட்ட நான் என்னென்ன சொல்லுவேனோ அதே மாதிரி ஐ வில் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் சுவாமி த்ரூ லெட்டர். அதுதான் எனக்கு பால் விகாஸ்ல சொல்லி கொடுத்தது, டைரக்ட் கனெக்ட் வித் சுவாமி. அதுதான் முக்கியமான ரோல் ஒரு குருக்கு. அந்த அப்படிப்பட்ட குரு எனக்கு அமைஞ்சிருந்தாங்க. திருமதி அழகம்மையாச்சி, திரு சாய்ராம் சார், கோபாலகிருஷ்ணன் அண்ணா, நாராயண கார்த்திக் அண்ணா, பத்மஜா அக்கா, இன்னும் நிறைய பேர், எஸ்பெஷலி கற்பகம் அக்கா. நாங்க பால் விகாஸ்ல ஸ்டேட் லெவல் காம்படிஷன்லாம் போவோம். அப்போ ஒவ்வொருத்தங்க வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா எங்க வீடு ஈரோடு சமிதி பக்கத்துல இருந்தது, அக்காவோட வீடு மூலப்பாளையத்துல இருந்தது. காலையில கிளம்பி வந்துருவோம். ஒரு அரை மணி நேரம் பஜன்ஸ் அதெல்லாம் பஜன்ஸ் எல்லாம் என்ன கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. நானும் ஸ்ரீதேவியும் உட்காந்து அக்காட்ட பாட்டு கத்துன்னு இருப்போம். அப்போ ஒரு அம்மா எப்படி உங்களை பார்த்துப்பாங்களோ, ஒரு குழந்தைக்கு கேர் எடுத்துப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு கேர் எனக்கு கற்பகக்கா எடுத்துட்டாங்க. இன்னைக்கும் அந்த அக்கா பிசைஞ்சு கொடுத்த ரசம் சாதம் ஞாபகம் என்னோட மனசுல இன்னைக்கும் இருக்கு. சோ பால் விகாஸ் குருல ஆஸ் அ பால் விகாஸ் குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கற்பகம் அக்கா, குரு ராகவேந்திரன், திருமதி அழகம்மையாச்சி அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அவங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையில இருக்கேன். அதுக்கு அடுத்ததா எங்க வீட்டுல கூட நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஏதாவது ஆணி அடிக்கணும், இல்லைன்னா ஒரு போட்டோவை ஏறணும், மேலே ஏறணும், குதிக்கணும், இறங்கணும், அப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் எனக்கு முடியாத காரியம். நான் சொல்லிடுவேன் அம்மாட்ட, என்னால முடியாது. ஆனா என் தம்பி இதுக்கு டோட்டலி ஆப்போசிட். அவன் என்ன சொன்னாலும் பண்ணுவான், எப்படி வேணாலும் பண்ணுவான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எனக்கு சமிதியில லோகேஷன் ஒரு சாய் பிரதர், நாங்க ஈஸ்வராமா டேக்கு, சுவாமி பர்த்டேக்கெல்லாம் சமிதியில கொடி ஏற்றுவோம். அந்த கம்பம் அவ்வளவு பெருசு, மேலே ஏறிட்டு கீழே பார்த்தா அப்படியே தலை சுத்தும். ஆனா ஒரு வாட்டி ஜானகிராமையன் சார், வைத்தீனாவோட அப்பா, இஎம்எஸ் தாத்தா அவங்க எல்லாம் இருந்தப்போ, நீ மேலே ஏற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு பயம். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு மேல கான்பிடன்ஸ் இருந்தா போதும், மத்ததெல்லாம் சுவாமி பார்த்துப்பாரு. சோ அததான் எனக்கு லோகேஷன் சொன்னாங்க, வை கான்ட் யூ ட்ரை திஸ் டைம் அப்படின்னாங்க. நான் பயந்துட்டே மேலே ஏறினேன். மேலே ஏறி போக போக கொஞ்சம் பயம் குறைய ஆரம்பிச்சுது. ஏன்னா சுவாமி பார்த்துப்பாரு, கீழே இவங்க 3 பேர் இருக்காங்க, ஏதாவது நடந்தா கூட இவங்க பிடிச்சுப்பாங்கன்னு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா மேலே ஏறி அந்த கயிறை போட்டு கீழே இறக்கிட்டு வந்தேன்.
இது வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான இன்சிடென்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஈவன் இப்போ நான் ஸ்கூல்ஸ் எல்லாம் போகும்போது கூட யாராவது கொடியில ஏறணும், கொடியை மாட்டணும், இறக்கணும்னு சொன்னா உடனே நான் போய் பண்ணிடுவேன். ஆனா மற்ற வேலைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்னால பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஐ லேர்ன் ஃப்ரம் பால்விகாஸ். பால்விகாஸ்னா குரு மட்டும் கிடையாது, உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் வந்து பால்விகாஸ்ல நமக்கு இருந்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்ததா இன்னொரு ஒரு பெக்கூலியரான விஷயம், அது எனக்கு மட்டுமே தெரிஞ்சது, சுவாமிக்கும் எனக்கு மட்டும் நிறைய வாட்டி பேசிட்டு இருப்பேன். வித் சுவாமிஸ் கிரேஸ் நிறைய டிராமால வந்து நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் சமிதியில, ஆல்மோஸ்ட் எல்லா பஜன்ஸ் எல்லா ப்ரோக்ராம்லயும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு கேரக்டர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு போர்ட்டராவோ இல்லைன்னா ஒரு ஏழை பிராமணனாவோ இல்லைன்னா ஒரு பெக்கரோட வேஷமோ, இந்த 3 தான் எனக்கு வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். ஆனா நான் வந்து அதை பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ண மாட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், சுவாமி இன்னும் ஒரு கொஞ்சம் பெட்டர் ரோல் கொடுங்களேன், நான் உங்களுக்காக அப்படி ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் நிறைய வாட்டி அந்த டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறமும் நான் வீட்டுல வந்ததுக்கு அப்புறமும் வீட்டுல சுவாமி முன்னாடி உட்காந்துன்னு நான் பேசியிருக்கேன், நிறைய வாட்டி பேசியிருக்கேன். அப்ப வந்து நிறைய வாட்டி நான் திங்க் பண்ணி பார்த்திருக்கேன், சுவாமி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? பட் ஹி நோஸ் வென் டு கிவ், வாட் டு கிவ், ஹூம் டு கிவ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்தது. ஆனா இன்னைக்கும் நான் நினைச்சிட்டு இருப்பேன், சுவாமி ஏன் கொடுக்கலன்னு. ஆனா ஹி ஹஸ் பிளெஸ்ட் மீ. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு வந்து நான் உங்களுக்கு வந்து இங்க காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் வந்து எங்க சமிதியில எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். எப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு போர்ட்டர் கேரக்டரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்றது, பஜன் சொல்றது. ஆனா எனக்கு ஒரு ஆசை, நான் ஒரு ராஜாவா ஆக்ட் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரோல் கிடைச்சா நல்லா இருக்குமே, சுவாமி கிட்ட இன்னும் நல்லா ஆஃபர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மனசு இருப்பேன். அப்போ இருந்தப்போ ஒரு சுவாமியோட சேயிங்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் சொல்லக்கூடிய, ஆனா நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் சுவாமிகிட்ட, எப்ப பார்த்தாலும் சுவாமி ஒரே ஒரு டைம் கொடுத்துருங்கன்னு. ஆனா பால்விகாஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஆப்ஷனை வந்து சுவாமி கொடுக்கல, இந்த ஒரு வாய்ப்பை வந்து சுவாமி எனக்கு கொடுக்கல. ஆனா ஐ ஜஸ்ட் ப்ரேட், கீப் ஆன் ப்ரேயிங் சுவாமி. அப்போதான் எனக்கு இந்த சுவாமியோட சேஸ் ஞாபகம் வந்தது. ப்ரேயிங் இஸ் யுவர் டாஸ்க், வாட் ஹேப்பன்ஸ் டு தட் ப்ரேயர் இஸ் டிபெண்ட் ஆன் த கிரேஸ் ஆஃப் தி காட். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து சமிதியில தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், பர்த்தியில நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா மானச பஜரே குரு சரணம்னு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராமா நடந்தது. அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்டித் சம்மேளன்ல ஈஸ்வர சாஸ்திரியா எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. கையில எல்லாம் பாருங்க, அந்த போட்டோல பெரிய பெரிய மோதிரம் எல்லாம், ஒரு ராஜா மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் எனக்கு இருந்தது. ஸோ அப்பதான் தெரிஞ்சுங்க, நம்மளோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பா சுவாமியால we will get an answer, but we don't know when we will get, but we have to keep praying Swami. Whatever it is, just pray to Swami, he will do. கண்டிப்பா பண்ணுவாங்கிறது வந்து எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து மீன்ஸ் எனக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை சொல்லி காமிச்சேன். அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய இன்சிடென்ட் என்னோட லைஃப்ல, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து செகண்ட் குரூப்ல நிறைய கத்துண்டேன், வேல்யூஸ் எல்லாம் கத்துண்டு அதுக்கப்புறமா தேர்ட் குரூப் போனதுக்கு அப்புறமா ப்ரீ சேவாதால் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து வரும். அந்த கேட்டகரியில என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லாம் மந்திர்ல போய் ஒர்க் பண்ணணும். மந்திர்ல போய் மந்திர்ல என்ன நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நாங்க வந்து பார்க்கணும். இது வந்து நான் மந்திர் பஜன்ல வந்து மந்திர் பஜன் எல்லாம் போயிட்டு இருந்தது. நான் வந்து சேவாதால வந்து எனக்கு தேர்ட் குரூப் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சது, அங்க போனேன். அப்ப வந்து என்னோட 12th எக்ஸாம் நான் எழுதியாச்சு. 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எங்க அம்மாட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு வந்து உன்னோட 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து சுவாமிகிட்ட வந்து ஒரு சின்ன ப்ரேயர், ஏன்னா நான் வந்து ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எதா இருந்தாலும் 900 மார்க்ஸ் வரும், மேக்ஸிமம் 990 98 எல்லாம் வரும். ஆனா 1000 நான் டச் பண்ணது கிடையாது 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல. ஸோ எனக்கு வந்து எங்க டியூட்டி போட்டிருந்தாங்கன்னா, சுவாமியோட ஈஸ்வராம்பா
சமாதி கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப் குவார்டர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டையும் பாத்துக்கிறதுக்கான டியூட்டி வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 3 மணிக்கு எனக்கு அம்மா சொன்னாங்க நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு. சுவாமி வந்து ஜென்ரலா 3:30 வந்து மந்திர்ல தர்ஷனுக்கு வருவார். அப்போ நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, சுவாமி நான் இன்னைக்கு வந்து உங்களை எப்படியாச்சும் பாத்துறணும், உங்க ஃபேஸ பார்த்தா போறோம், கண்டிப்பா நான் வந்து 1000க்கு மேல மார்க் வாங்கிடுவேன் பப்ளிக் எக்ஸாம்ல அப்படிங்கறது வந்து நான் மனசுல தியானிச்சுட்டு நான் வந்து உள்ள போய் சுவாமி பக்கத்துல நின்று நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தா. ஏன்னா நான் ஸ்கார்ஃப் போட்டிருந்ததுனால உள்ள போக முடியாது, திருப்பி போனா வெளியில வர்றது கஷ்டம். ஸோ என்னை சுத்தி ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, லாஸ்ட் 2 நாள் அதாவது நான் இன்னைக்கு தர்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு முந்தின 2 நாள் வந்து யாருமே வந்து சுவாமி தர்ஷனுக்கு வரல. அன்னைக்கு ஈவினிங் வந்து சுவாமி தர்ஷனுக்கு வரல. சோ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கும் கூட சுவாமி வரமாட்டார் போல இருக்கு. சோ நீங்க வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமி நீங்க தான் என்னோட ஒன்லி ரெஸ்கியூ. சோ வந்து நான் உங்ககிட்ட தான் ப்ரே பண்ண முடியும், உங்ககிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன், நீங்க கண்டிப்பா வருவீங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி சாய் காயத்ரி ஒரு 3 முறை சொன்னேன். கண்ணை திறந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சுவாமியோட கார் யஜுர்மந்தில இருந்து வருது சாயிரம். சோ ஒரு மதரோட லவ் எப்படி இருக்குமோ அதுக்கு 1000க்கு மேல ஈக்குவலண்டா நம்ம சுவாமியோட லவ் இருக்கு சாயிரம். வித் ஹிஸ் கிரேஸ் என்னோட ரிசல்ட் அடுத்த நாள் என்னோட மாமா மூலமா தெரிய வந்தது. 1000க்கு மேல மார்க் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்ல, சுவாமி ஒரு போனஸாவும் ஸ்கூல் டாப்பரா எக்கனாமிக்ஸ்ல வந்தேன். அது ரெண்டும் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மூமெண்ட் வந்து இன்னைக்கும் வந்து என்ன செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்டா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துதான் பால்விகாஸ்ல இருந்து நான் கத்துண்ட ஒரு சில விஷயங்கள். நீங்க வந்து சுவாமி இருக்காங்கிறது நம்பணும். ஈவன் இஃப் ஹி இஸ் நாட் பிசிக்கலி பிரசன்ட், ஹி இஸ் ஆம்னி பிரசன்ட். ஹி வில் லிசன் ஆல் ஆஃப் அவர் பிரேயர்ஸ். He will answer, but we don't know the timing, but God knows the perfect timing. இதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட ஜர்னி வந்து இப்படிதான் பால்விகாஸ்ல போயிட்டு இருந்தது. கடைசியா ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். என்னோட தங்கைக்கு ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு. பத்திரிகையெல்லாம் அடிச்சிட்டோம், எல்லாம் நடந்தாச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. சுவாமிஸ் கிரேஸ்ல ஒரு நல்ல வரன் கிடைச்சது. ஸோ பத்திரிகையெல்லாம் அடிச்சு எல்லாம் வீட்டுல நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 3-3:30 மணிக்கு ஒரு கால் வந்தது நைட்டு என்னோட தங்கட்டேந்து. அதாவது நான் வந்து அப்ப தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து மார்னிங் 4 o'clock எந்திரிக்கணும், பால்விகாஸ்க்கு போகணும், திரும்பி வரணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தேன், தெரியல. அப்புறம் திருப்பி 6 மணிக்கு ஒரு கால் வந்தது. அப்போ என் தங்க சொன்னா, அப்பா அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டாரா ஒரு 2-2:30 மணிக்கு, என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லிட்டு இருந்தா. சோ எனக்கு நான் வந்து புட்டபர்த்தியில இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியாது, கல்யாணம் இன்னும் ஒரு 10-15 நாள்ல இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு பால்விகாஸ் ஃபர்ஸ்ட் குரூப்ல அந்த கீரன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையின் பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி வரும். என்னோட பால்விகாஸ் கற்பகக்கா இந்த ஸ்டோரி வந்து எனக்கு சொன்னாங்க, எனக்கு இன்னும் மனசுல ஞாபகம் இருக்கு. அதுல வந்து அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த கீரன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒரு ஃபிளவரை சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிட்டு அந்த ஃபிளவர் எடுத்துன்னு போய் அவங்க அப்பா பக்கத்துல வைப்பான், அவருக்கு எல்லாமே குணமாயி மேலே வரும். எனக்கு மைண்ட்ல வந்த ஃபர்ஸ்ட் தாட் அதுதான். ஏன்னா என்னால இப்ப அங்க இருந்து போக முடியாது, அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு திருப்பி கூட்டின்னு வந்திருக்காரு, அப்பா தூங்கிட்டு இருக்காரு, என்னால பேச முடியாது. சோ நான் அன்னைக்கு காலையில சுவாமி கிட்ட போயிட்டு, ஏன்னா நான் என்ன நடந்தாலும் அதை கணேஷாட்ட சொல்லிடுவேன். பிகாஸ் ஐ எம் வெரி டியர் டு கணேஷா. என்ன நடந்தாலும் டெய்லி, இப்ப கூட டெய்லி ஆபீஸ்ல இருந்து வரும்போது இன்னைக்கு என்ன பண்ணினேன், இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு முன்னாடி கணேஷ் கேட்ல இருக்கக்கூடிய கணேஷாட்ட சொல்லிட்டு தான் வருவேன். சோ ஒரு தேங்காய் எடுத்துன்னு போனேன், சுவாமி முன்னாடி நின்னுண்டு, சுவாமி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட தங்கைக்கான மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, என்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கார், டாக்டர் ரிவ்யூவுக்கு போயிருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம் சுவாமி, நாங்கள்லாம் உங்களோட குழந்தைகள், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சுவாமிகிட்ட ப்ரே பண்ணினேன். ஒரு 2 மணி 2:30 மணி வரைக்கும் மனசுக்குள்ள நான் இன்னும் அந்த சலனம் இருந்துட்டு இருந்தது. அப்பாக்கு என்ன ஆகும், என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது. ஆனா என் தங்க ஒரு 2-2:30 மணிக்கு கால் பண்ணினா, என்னோட தம்பி கால் பண்ணினா, அப்பாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை,
ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்த ஒரு விஷயம் இப்ப வந்திருக்கு. டேப்லெட்ஸ் எடுத்துட்டா சரியாய் போயிடும். சோ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னொரு தேங்காய் எடுத்துன்னு போய் கணேஷாக்கு உடைச்சிட்டு வந்தேன் சாய்ராம். சோ இந்த விஷயம் நீங்க பால்விகா ஸ்டூடெண்டா இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், நவகிரகங்களால் கூட நமக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது அப்படிங்கிறது இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ங்கிறது நான் மனசுல நினைச்சிருந்தது. அதுதான் எனக்கு தோணின ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாமி எனக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கார். இன்னும் என்னோட ஜர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருந்தது பிகாஸ் ஆஃப் பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பால்விகாஸ். எனக்கு இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். எனக்கு எல்லா விதமான சொந்தங்களும் இருக்கு. அக்கா இருக்கா, தம்பி இருக்கா, தங்கை இருக்கா. ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு வருத்தம் எப்பயும் இருக்கு. எனக்கு ஒரு அண்ணா இல்லையே. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்னோட தம்பி தான் அண்ணா மாதிரி இருப்பான், நான் தான் தம்பி மாதிரி இருப்பேன். அதுதான் ரியல் ஃபேக்ட். ஆனா என்னோட மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருந்துட்டே இருக்கும். எனக்கு ஒரு அண்ணா இருந்தா நன்னா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. இதை கூட நான் சுவாமிகிட்ட சொல்லுவேன். என்ன வேணும்னாலும் நான் சுவாமிகிட்ட தான் சொல்லுவேன். வேற யார்ட்டும் ஈவன் எங்க அம்மாட்ட கூட சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன். ஏன்னா அம்மா போடா உனக்கு ஒரு வேலையே இல்லை, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன்னு. ஆனா சுவாமி வில் லிசன் டு ஆல் அவர் ப்ரேயர்ஸ் வாட் எவர் வி சே. நீங்க திட்டினாலும் கேட்பார், புகழ்ந்தாலும் கேட்பார். ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பகவான் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய பகவான். சோ அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு அண்ணா வேணும் அப்படின்னு சொல்லி ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் நான் பால்விகாஸ் போனதுல இருந்தே எனக்கு மனசுக்குள்ள ஒன்னு இருந்துட்டே இருந்தது. ஆனா சுவாமி ஷோட் மீ சோ மெனி பிரதர்ஸ், சாய் பிரதர்ஸ், சரவண் அண்ணா, வைத்தி அண்ணா, கோபால் அண்ணா, நாராயண கார்த்திக் அண்ணா, பிரசன்னா அண்ணா, பிரகாஷ் அண்ணா, லோகேஷ் அண்ணா, இப்படி நிறைய அண்ணாக்களை எனக்கு பால்விகாஸ் மூலமா எனக்கு கொடுத்தார் சுவாமி. சோ இது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவள்லாம் பிளட் பிரதரா இருந்தா கூட ஏதோ ஒரு வீட்டை பத்தி சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உபயோகமா இருக்கு. மென்டலி, பிசிக்கலி, எக்கனாமிக்கலி, பினான்சியலி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பிரதரும் எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் பால்விகாஸ். பால்விகாஸ் மூலமா தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கேன். இன்னும் நான் சொல்ல போனா வேத புருஷ சப்தகி ஞான யக்னம் சொல்லி பால்விகாஸ் அந்த ஒரு யக்னம் நடக்கும் பர்த்தியில. அந்த யக்னத்துல பிரதான கலசம்ங்கிறத வைப்பாங்க. அந்த பிரதான கலசத்துக்கு டெக்கரேட் பண்ணணும். நான் என்ன புண்ணியம் பண்ணினேன்னு தெரியல. பால்விகாஸ்ல இருந்த புண்ணியமா, எங்க அம்மா அப்பா புண்ணியமா இல்ல என்னுடைய சந்ததியர்ல யாராவது பண்ண புண்ணியமான்னு தெரியல. லாஸ்ட் 5 இயர்ஸா சாய்ராம் அந்த பிரதான கலசத்தை டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுட்டு இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா நீங்க பாக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மஞ்சப்பள்ளியாரும் அந்த கலசத்தையும் லாஸ்ட் 5 இயர்ஸா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு போனஸ் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு தோத்தி சுவாமிகிட்ட இருந்து வந்தது. இதெல்லாம் நான் பால்விகாஸ்ல வேதம் கத்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு இதெல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு பிளஸ்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட டியரஸ்ட் லார்டை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. கணேஷாவை டெக்கரேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு வாய்ப்பு பால்விகாஸ் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. சோ இவ்வளவு நமக்கு சுவாமி பண்ணிட்டார். இதுக்கெல்லாம் ஒரு கிராட்டிடியூட் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் பால்விகாஸ் கிளாஸஸ் போய் எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வில்லேஜ் கரட்டாங்காடு வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அங்க எனக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு see my screen, Saira? No. Yeah, now. சோ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் அந்த கலசம். 5 வருஷமா எனக்கு சுவாமி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கலசத்தை நான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ஒத்தி சுவாமி கிட்டே இருந்து எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த கணேஷாவை எனக்கு ரொம்ப டேரான ஒரு கணேஷாவை டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் எனக்கு மீன்ஸ் ஒரு வாய்ப்பு. எனக்கு ஆப்ஷன் கிடையாது, நான் ஒவ்வொரு டைம் ஆப்ஷன் சொல்றேன், பட் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து சுவாமி
என்ன நான் கிராட்டிடியூட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நான் என்னென்ன கண்டனோ அதை பால் விகாஸ்ல சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைச்சது. மீன்ஸ் நீ என்ன வேணா பண்ணலாம், நீ சமிதியில எடுக்கணும்னா சமிதியில எடு, இல்லைன்னா ஒரு வில்லேஜ் அடாப்டட் வில்லேஜ் வந்து உனக்கு தரும், நீ அங்க போய் வந்து வில்லேஜ்ல வந்து நீ வந்து எடுக்கலாம், பால் விகாஸ் கிளாஸஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கூடிய பால் விகாஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு வந்து ஸ்லோகங்கள் கூட எதுவும் தெரியாது. ஆனா டெய்லி சண்டே நான் கிளாஸ் எடுக்க போறேன். எனக்கு முன்னாடி அவள்லாம் வந்து உட்காந்துருப்பா அந்த கிளாஸஸ்ல. நான் வந்து ஸ்டெப்ஸ்ல உட்காந்து பால் விகாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். ஈஸ்வராம்பா டேக்காக நாங்க வந்து ஒரு டிராமா அதை பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சுவாமிகிட்ட ஆஃபரிங் எல்லாம் பண்ணினோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். இது வந்து சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிராட்டிடியூடா நான் நினைச்சேன். சுவாமி நான் கத்துன்றதை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க சுவாமி அப்படின்னு நான் சுவாமியை தேங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ சில பேர் கேட்கலாம், சார் நான் போய் பால் விகாஸ் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. நான் வந்து போய் கிளாஸ் எடுத்துன்னு வரேன். உங்களோட குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள் எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட ஒரு மடங்கு மேல உங்களோட பால் விகாஸ் சில்ட்ரன்ஸ் வந்து உங்களை பார்த்துப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நான் என்னோட பர்த்டே வந்து ஜூலை 18. நான் போன வருஷம் வந்து அது வந்து ஒரு சண்டேயா இருந்தது, அதுவும் பால் விகாஸ் இருந்தது. ஸோ நான் அதனால ஒரு சாக்லேட் பேக்கெட் ஃபுல்லா வாங்கிட்டு போய், மஞ்ச் பேக்கெட் வாங்கிட்டு போய் பால் விகாஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பசங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. நான் எப்பவும் போல கணேஷா ஸ்டெப்ல உட்காந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன் எழுந்து போய் அங்கிருந்து ஒரு சேர் எடுத்துன்னு வந்து கணேஷா முன்னாடி போட்டான். ஏன்டா இதை போட்டிருக்க, எதுக்கு, நான் உட்காரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் கேட்டேன், நான் எப்பவுமே சுவாமி ஸ்டெப்ஸ்ல உட்காந்து தானே உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருந்து ஒரு 3 பேர் ஒரு கேக் எடுத்துன்னு வந்தாங்க. இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் கேண்டில்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க எல்லாரும் விட்டு என்னோட பர்த்டே வந்து அங்க நான் செலிப்ரேட் பண்ண சாய்ராம். அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் யாருக்கு கிடைக்கும் சாய்ராம்? மீன்ஸ் லைக் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்த்டே வந்து என்னோட லைஃப்ல செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஆனா அதுவும் என்னோட பால் விகாஸ் சில்ட்ரன்ஸ்டே இருந்து எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைச்சேன். அந்த போட்டோ தான் நான் வந்து இங்க பிரசன்ட் பண்ணிருக்கேன் சாய்ராம். நான் இது வரைக்கும் கேக்கே சாப்பிட மாட்டேன், ஏன்னா எக்கு கலந்துருக்கும் அப்படி இப்படிங்கிறதுலாம். அதனால அவங்களோட அன்பினால அந்த ஒரு பீஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் ஈவன் எனக்கு எத்தனை பர்த்டேஸ் வந்தாலும் இந்த பர்த்டேஸ் வந்து என்னால மறக்க முடியாத ஒரு பர்த்டேவா இருக்கும் சாய்ராம். I sincerely thank Swami for taking me under the umbrella of his divine mission. ஸோ என்னோட ஜர்னி வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் என்னோட செகண்ட் பார்ட்டுக்கு இப்போ போக போறேன். அடுத்தது ரோல் ஆஃப் குருஸ். ரோல் ஆஃப் குருஸ் அப்படி சாய்ராம் என்னோட ஸ்கிரீன் தெரியறதா? தெரியுது சார் சாய்ராம். ஓகே. ரோல் ஆஃப் குருஸ் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பால் விகாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா குருங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஹூ இஸ் பால் விகாஸ் குரு அப்படின்னா பகவான்ஸ் சூசன் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் பகவான் நினைக்கலைன்னா நம்மளால இந்த பால் விகாஸ் குருவா ஆக முடியாது. பால் விகாஸ் குருவோட முக்கியமான ரோல் என்னன்னா they will represent பகவான், மேக் த லிங்க் பிட்வீன் காட் அண்ட் சைல்டு. அப்படிதான் நான் இப்ப வந்து லிங்க் ஆகியிருக்கேன். எதுனாலும் நான் சுவாமிகிட்ட பேசுறேன்னா என்னோட பால் விகாஸ் குரு அப்படிதான் கத்து கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசன் இங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் எவ்ரி பால் விகாஸ் குரு. அதுக்கப்புறம் வேல்யூஸ் டிரான்ஸ்மிஷன். எஜுகேஷன் லெவல்ல பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் பாயிண்ட் இருக்கும், அவ்வளவுதான். பட் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இன் பால் விகாஸ் ஹார்ட் டு ஹார்ட். ஸோ அதை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரோல் எல்லா குருக்களுக்கும் இருக்கு. அதுக்கு அடுத்ததா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் பால் விகாஸ் குருவா ஆகணும் அப்படின்னு சொன்னா, டு யூ நீட் அ டாக்டரேட்? நோ. யூஜி படிச்சிருக்கணுமா, இல்ல பிஜி படிச்சிருக்கணுமா, இல்ல எம்ஃபில் படிச்சிருக்கணுமா? எதுவுமே தேவையில்லை சாயம். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் பால் விகாஸ் குரு ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா, there is only one qualification which is needed, love for Bhagavan. இது ஒன்னு இருந்தா போதும் சாய்ராம். as a பால் விகாஸ் குரு you are eligible, you can do for Swami's divine full mission. So
இது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கு அடுத்ததா குரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சத்குரு. நம்ம எல்லாம் கேட்டிருப்போம், பிரம்மா, விஷ்ணு, சிவன். அவங்க 3 பேரோட முக்கியமான ரோல் என்ன? பிரம்மாவோட ரோல் நல்ல, அதாவது உருவாக்குறது. அதுக்கு அடுத்ததா விஷ்ணுவனுடைய வேலை என்ன? காக்கிறது. சிவனுடைய வேலை அழிக்கிறது. இத குருவுக்கு எப்படி நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல எண்ணங்களை பால்ய விகாஸ் மூலமா நம்ம அந்த குழந்தைகளுக்கு விதைக்கும் போது நம்ம பிரம்மாவா இருக்கும். அந்த விதைத்த நல்ல எண்ணங்கள் நல்லபடியா வளரணும், நல்லபடியா அது மேல் மேல போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அதை நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க விஷ்ணுவா மாறுறீங்க. அதுக்கு அடுத்ததா சிவனா இருக்கக்கூடிய, சிவனுக்குடைய முக்கியமான குவாலிட்டி என்னன்னா அழிக்கிறது. அது என்னன்னா, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்லயும் கெட்ட குணமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். சோ அந்த கெட்ட குணத்தை வெளியே வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோலை நீங்க பண்ணும்போது யூ ஆர் பிகம் சிவா. சோ இதுதான் ஒரு குருவோடைய ஒரு தாத்பரியம். அதுக்கு அடுத்ததா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், குரு ஆஸ் அ பாட்டர். சோ ஒரு பாட்டர்னா குயவன், அவருடைய முக்கியமான வேலை என்ன? ஒரு மண்ணை எடுத்து அதை நல்லா மோல் பண்ணி, அதுக்கப்புறம் அதை களிமண்ணா பண்ணி, மண்ணை எடுத்து அதை களிமண்ணாக்கி, அதுக்கப்புறம் அதை சக்கரத்துல போட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு வடிவத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு அழகிய ஜாரை உருவாக்குறது தான் ஒரு குயவனுடைய வேலை. இங்க நான் பால்விகாஸ் குருவை எங்க ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டர் தான் குரு. அந்த வெட் கிளே, பச்சை மண் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த குழந்தை. இன்னைக்கு வரக்கூடிய குழந்தைகள் ஒன்னும் தெரியாம தான் பால்விகாஸ்குள்ள வராங்க. அவங்களுடைய மோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆஸ் அ குரு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மேக் த பர்சனாலிட்டி ஆஃப் த சைல்டு சோஷியலி அட்ராக்டிவ். இதை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு குருவுக்கும் இருக்கு. இதைதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சிற்பியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கல்லுல என்ன வடிவத்தை வடிக்க போறோம் அப்படிங்கறத மனசுல விஷுவலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுல வேண்டாத சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த மாதிரிதான் ஒரு குருவனுடைய பொறுப்பு பால்விகாஸ்ல. குரு தான் அந்த சிற்பி, அந்த ஸ்டோன் தான் வரக்கூடிய பால்விகாஸ் சில்ட்ரன். அந்த விஷுவலைசேஷன், சுவாமியினுடைய டீச்சிங்ஸ், வேல்யூஸ், அதை நமக்குள்ள விஷுவலைஸ் பண்ணிட்டு ஒரு ஐடியல் பர்சனாலிட்டியா அவங்களை டெவலப் பண்ணி அழகான ஒரு உருவமா மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு குருக்கும் இருக்கு சாய்ராம். இந்த 2 எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னா ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக, குருவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒவ்வொரு குருவுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த பால்விகாஸ் அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த 2 ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சேன். அதுக்கு அடுத்ததா பி அன் இன்ஸ்பைரிங் குரு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோம்னா டீச்சர்ஸோட ஜாப் என்ன, நீ இன்னைக்கு இந்த அசைன்மெண்ட் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they started மீன்ஸ் ஏதாவது ஷவுட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அடி விழும், அதுக்கப்புறம் நாளைக்கு பண்ணிட்டு வா அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பால்விகாஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். யூ ஆர் நாட் அ டீச்சர், யூ ஆர் அ குரு. டோன்ட் பி அ கம்ப்ளைனிங் குரு, ஃபைண்டிங் ஃபால்ட். ஓகே, அது எதுக்குமே முன்னாடி போக முடியாத ஒரு தடுக்கக்கூடிய ஒரு விதமா பர்வென்ஷனா மாறிடும். சோ அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எக்ஸ்பிளைனிங் குருவா. எதை சொன்னாலும் கிளியர் கட்டா சொல்லுங்க, ஆனா அது ஒரு இன்ஃபர்மேஷனா மாறிடும். பி அன் இன்ஸ்பைரிங் குரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மோட்டிவேஷனோட குழந்தைகளுக்கு சொல்லும் போது அது அவங்கள அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொன்னேன்னா பால்விகாசனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அதுதான் சுவாமி இங்க சொல்லியிருக்கார், இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ் arouse the enthusiasm of the students. Once the enthusiasm of the students is aroused, learning become a creative process. சுவாமி சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழியிலேருந்து இதை நம்ம மனசுல எப்பயும் வச்சுட்டோம்னா, we will become always inspiring guru, not a explaining or complaining guru. அதுக்கு அடுத்ததான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான பங்கு, ஒரு குருவனுடைய முக்கியமான பங்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அண்ணா என்னால இதை பண்ண முடியாது, அண்ணா இத பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புரோகிதர் அந்த அக்னி
அந்த ஹோமத்துல வளர்ந்துட்டே இருக்கணும்னு சொன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெய்யை ஆட் பண்ணிட்டே இருப்பார். அந்த போலதான் மோட்டிவேஷன் இஸ் ஷார்ட் லிவ்ட். அந்த நெய் விடலைன்னா அக்னி எப்படி அணைஞ்சு போயிடுமோ, இந்த மோட்டிவேஷன் ஆல்சோ ஷார்ட் லிவ்ட். சஸ்டெயின் த மோட்டிவேஷன். எந்த குழந்தை என்ன சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொன்னா, உன்னால முடியும் குழந்தை, உன்னால முடியும், உனக்கு என்ன வேணுமோ நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து பாருங்க. பிற்காலத்துல அவங்களும் சில பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பால்விகாஸ் மூலமா சொல்லி கொடுப்பாங்க. சோ இதுதான் இந்த ஸ்லைட்ல நான் சொல்ல வருது. ஃபைனலா பால்விகாஸ்னா என்ன? பிளாசமிங் த எக்ஸலன்ஸ், அப்லிஃப்டிங் த மாரல் வேல்யூஸ், மாரலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் கல்ச்சுரலி. இந்த மூணுக்கும் முக்கியமான ஒரு பங்கு பால்விகாஸ்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, they are living in a different environment. டெக்னாலஜி இருக்கு, செல்போன் இருக்கு, கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. They are all well informed and well intelligent. They are tempted with some attraction of outside world. They are facing so many challenges. டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு நீ முடிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்பிட்டு தான் தூங்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. ஒன் மோர் மேஜர் என்னன்னா, எந்த குழந்தைகளும் அவளுடைய காதுகளை செவி மடுக்கிறது இல்ல, அட்வைஸா சொன்னா. சோ அதுக்காக தான் நான் சொன்னேன், டோன்ட் டெல் அஸ் அன் அட்வைஸ், மோட்டிவேட் them, automatically it will change. So what do they expect from a guru அப்படின்னு பார்த்தோம்னா, சில்ட்ரன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபுல் ஆஃப் ஃபன் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கணும். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்கணும்னு சொன்னேன்னா, நாட் ஹெட் டு ஹெட், தட் இஸ் எஜுகேஷன். திஸ் இஸ் வேல்யூஸ். திஸ் ஹாஸ் டு பி ஹார்ட் டு ஹார்ட், ஃப்ரம் ஹார்ட் டு ஹார்ட். அப்படிதான் அந்த டிரான்ஸ்மிஷன் போகணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் யூ பிராக்டிஸ். Children will learn by imitation. We teach by our example. அதுதான் ஒரு சின்ன கோட். Be, do, tell. Be அப்படின்னா be a role model. Do, first practice and then next transform. இதுதான் ரோல் ஆஃப் அ குருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாய்ராம், என்னோட கருத்துக்கள் இது. அதுக்கடுத்ததா டீச்சிங் டெக்னிக்ஸ். சுவாமி ரொம்ப அழகா ஒரு 5 டீச்சிங் டெக்னிக்ஸ் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, சைலன்ட் சிட்டிங், பிரேயர், ஸ்டோரி டெல்லிங், குரூப் சிங்கிங், ஃபைனலி குரூப் ஆக்டிவிட்டிஸ். இதுல முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக் சைலன்ட் சிட்டிங். இந்த டெப்த் ஆஃப் த சைலன்ஸ், த வாய்ஸ் ஆஃப் த காட் கேன் பி ஹர்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போதுதான் உன்னுடைய கடவுளுடைய வாய்ஸ கேட்க முடியும். அதுக்கு முக்கியமான ஒரு பங்கு சைலன்ட் சிட்டிங். நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வராம இருக்கிறதுக்கு சைலன்ட் சிட்டிங் ரொம்ப உதவியா இருக்கும். சோ இந்த 2 பாயிண்ட்ஸ் சைலன்ட் சிட்டிங்ல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. சோ இதுல நம்ம என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் பால்விகாஸ் கிட்ஸுக்கு அப்படின்னா, கண்டக்ட் அ டூர் ஆஃப் தாட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். அப்படின்னா ஒரு தாட் ப்ராசஸ அவங்கள விஷுவலைஸ் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்கள ரிலாக்ஸா பத்மாசனமோ, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த போஸ்டர்ல உட்கார வைங்க. அவளுடைய கண்களை மூடி, நாட் வெரி டைட்லி, வெரி சாஃப்ட்லி அவளுடைய கண்களை மூடி உட்கார வைங்க. அதுக்கப்புறம் அவங்களை இமேஜின் பண்ணிக்க சொல்லுங்க. பியூட்டிஸ் ஆர் கார்டன் ஆர் டூர் ஆர் டெம்பிள், வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி அவளை விஷுவலைஸ் பண்ணிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த குரு அத அவங்க கண்ணை மூடின்னு இருக்கும்போது நீங்க அவங்க என்ன ஒரு கான்செப்ட கொடுத்தாங்களோ அதை நீங்க அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும், சொல்லிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும் போது அது அவளை ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும் சாய்ராம். நெக்ஸ்ட் லெவல் இஸ் ஜோதி மெடிடேஷன். அது செகண்ட் குரூப் அண்ட் தேர்ட் குரூப் அதுல எல்லாம் நீங்க இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல யூ கேன் டேக் தோஸ் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ளை. அதுக்கு அடுத்ததா பர்பஸ் ஆஃப் த சைலன்ட் சிட்டிங். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. என்னடா அது குரூப் 3 எல்லாம் சைலன்ட் சிட்டிங் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். ஈவன் நம்ம கூட சைலன்ட் சிட்டிங் பண்ணலாம் சாய்ராம். சோ அது நமக்கு இன்னைக்கும் வரைக்கும் எப்ப போனாலும் எங்க போனாலும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் பால்விகாஸ் லெவல்ல சைலன்ட் சிட்டிங் அவளுக்கு அட்டென்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட் இருக்கும் சைலன்ட் சிட்டிங் பண்ணும்போது. செகண்ட் குரூப்ல அவளுடைய கான்சென்ட்ரேஷனும் மெமரி பவரும் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா சைலன்ட் சிட்டிங் இருக்கும். தேர்ட் குரூப்ல we have to transform, love all, serve all. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதா
தேர்ட் குரூப்ல இருக்கக்கூடிய சைலன்ட் சிட்டிங். இதெல்லாம் வந்து நீங்க ஈவன் நம்ம கூட சைலன்ட் சிட்டிங் பண்ணலாம் சார். நம்ம ஆபீஸ்ல நமக்கு நிறைய பிரஷர் இருக்கு, எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துல எங்க ப்ரெஷர் இருந்துட்டு, அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு என்ன, you go sit and visualize. So நிச்சயமா you will relax. இதுதான் ஒரு சிம்பிள் டெக்னிக். கண்ணை மூடி உட்கார்ந்துடணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, you just close your eyes. If you are uncomfortable, just close your eyes, sit. இதுதான் முக்கியமான ஒரு டெக்னிக். அதுக்கு அடுத்ததா பிரேயர். பிரேயருக்கு சத்யசாய் பால் விகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து நம்ம சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப அழகா எப்படி ஸ்லோகங்களை வந்து பால் விகாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு ரிதத்தோட இருக்கும். பாத்தீங்கன்னா காலை ஸ்துதியே எடுத்துப்போம். கராக்ரே வசதே லக்ஷ்மி करमध्ये सरस्वती करमूले तु गोविन्दः प्रभाते करदर्शनम्. ஸோ இவ்வளோ அழகா இதை வந்து நான் ஒரு சின்ன சாம்பிள் எக்ஸாம்பிள் தான், அதுல என்ன இருக்கோ அதை நான் வந்து இங்க ரிப்ளிகேட் பண்ணேன், அவ்வளவுதான். அவன் மீனிங்கோட சொல்லியிருக்கா, அதுக்கு சில கதைகள் கூட சொல்லியிருக்கா. நீங்க ஐ பர்சனலி அட்வைஸ் எல்லா பால் விகாஸ் குருமாரும், ஈவன் நான் ஆகட்டும், நான் வந்து இப்போ நான் இந்த குருஸ் டெக்னிக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த குருஸை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, எனக்கு நான் பல சத்சங்கங்கள் அட்டன் பண்ணேன் ப்ரீ பால் விகாஸ்ல தேர்ட் குரூப்ல இருக்கும்போது, அதையெல்லாம் தான் நான் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யூட்டிலைஸ் த ஃபெசிலிட்டிஸ் வாட் ஆர்கனைசேஷன் இஸ் ப்ரொவைடட். ஸோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கும் போது ரொம்ப அழகா குழந்தைங்களை வந்து ரீச் ஆகும். சும்மா படிச்சு காமிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்ருதி லயத்தோட சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகும் சார். அடுத்ததா முக்கியமான ஒரு திங், அஷ்டோத்திர சதநாமாவளி. அஷ்டோத்திர சதநாமாவளி வந்து இன்னைக்கு எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து ஒவ்வொருத்தர் படிச்சுட்டு இருக்கா. இப்ப நமக்கு சத்சங்கெல்லாம் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் டேக் 5 அஷ்டோத்திரம். அதுக்கு வந்து நான் இங்க ரிதம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளைனா, செகண்ட் வந்து கொஞ்சம் மேல, மூணாவது வந்து அதுக்கும் கொஞ்சம் மேல, நாலாவது லோ லெவல்ல, அஞ்சாவது வந்து பிளைனா. நீங்க இந்த ஸ்டைல்ல சொல்லக்கூடிய அஷ்டோத்திரம் எப்ப பார்க்கலாம்னா, நீங்க யூ கேன் கூகுள் சர்ச் இட். எவ்ரி இயர் பால் விகாஸ் அலுமினைஸ் ப்ரோக்ராம் நடக்கும். அப்போ வந்து சுந்தரம்ல இருந்து ஸ்பெஷலா வருவாங்க. அவங்க இந்த வேலை தான் சுவாமிகிட்ட ஆஃபர் பண்ணுவாங்க அஷ்டோத்திரத்தை. நான் அந்த ஃபர்ஸ்ட் 5 அஷ்டோத்திரம் மட்டும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், ஒரு ஜஸ்ட் அ மெத்தட். ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம், இல்ல இதை விட பெஸ்ட் மெத்தட் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபைனலி வி ஹாவ் டு மோல்ட் த சைல்ட் இன் டு தட் லெவல். சுவாமிஸ் I to we, we to he, இதை நம்ம பண்ணக்கூடிய ஒரு விதத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பால் விகாஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அந்த 5 மெத்தட் வந்து அந்த லேயர் எப்படி போறதுங்கிற சொல்றேன். ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாயி சத்யஸ்வரூபாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாயி சத்ய தர்ம பராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாயி வரதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாயி சத்புருஷாய நமஹ. இத வந்து மியூசிக்கோட கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பால் விகாஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிட்ஸுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அவளை வந்து அதை வந்து நீங்க வெளிக்கொண்டு வந்து இதையும் அதையும் மெர்ஜ் பண்ணி சொல்லி பாருங்க சாயிராம். டெஃபினெட்லி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் செஷனா இருக்கும். அஷ்டோத்திரம்னா குழந்தைகள் உடனே வந்து உட்காருவாங்க. ஈவன் நீங்க பிளாஷ் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி கலர் கார்ட்ஸ் டிசைன் பண்ணலாம் அஷ்டோத்திரத்துல. அதுக்கு அடுத்துதான் முக்கியமான ஒரு சாப்டர் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் தான் வந்து இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இமேஜ்ல எப்படி இருக்குன்னா, அந்த குருவோட அந்த ஸ்டோரி டெல்லரோட எக்ஸ்பிரஷனை பாருங்க. அதுக்கப்புறம் அங்க அதை கேட்டுன்னு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் பாருங்க. அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய கதைகள். நம்ம பால் விகாஸ்ல அவ்வளோ அழகா ஒவ்வொரு கதைக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து கதைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் நம்ம வந்து கதை சொல்லணும். ஸோ ஸ்டோரிஸ் ஃபார் டிஃபரன்ஸ் ஏஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பால் விகாஸ்ல இருக்கக்கூடிய
குழந்தைகளுக்கு இமேஜினேட்டிவ் கதைகளா வந்து நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கதையை எடுத்துக்கோங்க. சிங்கமும் எலியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த எலி கதையும் சிங்கம் கதையும் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வரும், அவ்வளவுதான். அந்த ஸ்டோரியா படிச்சோம்னா, அப்படியே படிச்சு விட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். ஆனா என்னால இந்த கதைய ஒரு அரை மணி நேரம் சொல்ல முடியும். அதுதான் நம்ம பால் விகாஸ்ல பண்ண வேண்டிய விஷயம். எஸ்பெஷலி when you are teaching to the kindergarten kids. ஸோ அவளுக்கு சொல்லும் போது வந்து குழந்தைகளாவே மாறி நம்ம வந்து கதைகளை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் 10-12 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக் ஸ்டோரி, யதார்த்தமான கதைகளை வந்து நம்ம வந்து சொல்லணும். அபவுட் 12 அப்படிங்கும்போது ஃபேக்சுவல், அதாவது உண்மையான கதைகளை வந்து சொல்லலாம். நம்ம பால் விகாஸ்ல வேரியஸ் சிலபஸ் இருக்கு. ராமாயணத்துல இருந்து எடுத்துக்கோங்க, மற்ற செயின்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஒவ்வொரு ஸ்டோரிஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அவளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களோட குரூப் ஆஃப் பால் விகாஸ் கிட்ஸ் எப்படி இருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைப்ல நீங்க ஸ்டோரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். ஈவன் நான் சொன்ன மாதிரி, முன்னே சொன்ன மாதிரி, ஒவ்வொரு ப்ரேயருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்கு. நீங்க அந்த பால் விகாஸ் ஆப்பை கோத்ரூ பண்ணுங்க சார். யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். அது ஒன்னே போதும். இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால நிறைய கொடுத்துருக்காங்க, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வக்ரதுண்ட ஸ்லோகம் இருக்கு, அதுக்கு வந்து சிந்துராசுராவோட கதை வந்து அதுல அந்த ஸ்டோரியில இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரேயர்ஸ்க்கும் கூட ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. அதை நீங்க எடுத்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கிளாஸஸும் கூட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு அடுத்ததா நீங்க ஒரு கதையை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியை வந்து டிசைட் பண்ணிக்கணும். என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க, அதுல சுவாமியோட வேல்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து முதல்ல பார்க்கணும். சுவாமி ஆர்கனைசேஷன்ல சொன்ன வேல்யூஸ், சுவாமி சொன்ன வேல்யூஸ் இருக்கா இல்லையா, சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அஹிம்சை, அதுல ஏதாவது ஒரு வேல்யூ உள்ள இருக்கா அந்த கதையில அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த கதையை நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல்ஸை எடுத்துட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும். ப்ரிப்பேரிங் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பப்பட் ஷோ வந்து நடத்துறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பப்பட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க குரூஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நான் இப்ப சொன்னேன், அந்த சிங்கம் எலியும் கதையும் வந்து நான் சொன்னேன். அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பொம்மை, சிங்கத்தோட பொம்மையும் எலியோட பொம்மையும் வச்சுட்டு, சிங்கம் பேசும்போது முகத்துல இப்படி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வந்து பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் பப்பட் ஷோ பண்ணும்போது அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களே வந்து உங்களை இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி சொன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் குரூப் கிட்ஸ், அவளுக்கு ஸ்டோரின்னு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா வந்து நம்ம படிச்சு காமிச்சோம்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட். அது அவளோட மண்டையிலையும் போகாது. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்னஸும் இருக்காது. அந்த ஸ்டோரி சொன்னதுக்கான பிரயோஜனமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவளை கொண்டு போனோம்னா கண்டிப்பா அவளோட இடத்துல வந்து போகும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் டோன்ட் டெல் த ஸ்டோரி, மீன்ஸ் அவளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளா மாறி ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிங்க. ஆனா படிச்சு மட்டும் காமிச்சிடாதீங்க. இந்த இமேஜை பாருங்களேன். ஸோ இந்த இமேஜ்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ப்ளீஸ் புட் அ பிட் மோர் எக்ஸ்பிரஷன் இன்டு இட். வி கான்ட் டெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எலிஃபண்ட் அண்ட் த மோஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. So we have to enjoy the story when we are telling. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிங்கமும் எலியும் கதையை எடுத்துக்கோங்களேன். அப்போ அந்த சிங்கம் வந்து நான் இப்போ சொன்ன இந்த இமேஜை எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ்ல இப்போ வந்து அந்த சிங்கம் என்ன ஆகுது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டோரி. இந்த சிங்கம் வந்து எழுந்துறது என்னன்னா, அது அந்த சறுக்கி எலி விளையாடும் போது இந்த சிங்கம் எழுந்து அதை கையில பிடிச்சிக்கிறது. அப்ப அந்த சிங்கம் கேட்கறது, ஏய் எவரதி, மீன்ஸ் நான் தெலுங்குல சொல்றேன், யார் இது என்னோட உடம்புல மேலே ஏறி விளையாடின்னு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சிங்கத்தோட அந்த ஒரு ராஜாவோட கட்டுக்கோப்பான ஒரு விதத்துல சொல்லணும் நம்ம அந்த கதையை சொல்லும் போது. அதுக்கப்புறம் நீங்களே எளியா மாற போறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சொல்லணும், சிங்கராஜா நான் தான் தெரியாம விளையாடிட்டேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு விதமான ஏதோ ஒரு மலை மாதிரி இருந்தது, பொசுன்னு வேற இருந்தது, அதனால மேலே ஏறி விளையாடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ, நான் ஒரு சின்ன பதர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த வாய்ஸை குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மாடுலேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து நீங்க மாத்தி அந்த மாதிரி கதைகளை வந்து சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்து இங்க யூஸ் ஆஃப் வாய்ஸ், யூஸ் ஆஃப் யுவர் பாடி லாங்குவேஜ் அதை வந்து சொல்றாங்க. நம்ம என்ன ஒரு கதை சொன்னாலும்
அதை வந்து மஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணி தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும். நான் முதலே சொன்னேன், சில்ட்ரன்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி இருக்க நம்ம என்ன பண்றோமோ அதுதான் வந்து அவ ரிஃப்ளெக்ட் பண்ணுவா. ஸோ அதை வந்து நம்ம அந்த வேல்யூஸ் என்னென்ன சொல்றோமோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை நம்மளோட லைஃப்ல போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லினோம்னா இட் வில் பி டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். அதுக்கு அடுத்ததான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும். ஒரு ஸ்டோரி போடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் சில பேர் எடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, அங்கிள் லயன் சொல்லி ரேடியோ சாயில இருந்து வரக்கூடிய ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த ஸ்டோரிஸை எடுத்து நிறைய டெவலப்மெண்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி, இல்லைன்னா யாராவது ஹெல்ப் வேணும்னாலும் அதை எடுத்துட்டு அந்த தலைப்பை வந்து கட் பண்ணிட்டு ஒன்லி அந்த ஸ்டோரியை மட்டும் நீங்க குழந்தைகளுக்கு ப்ரே பண்ணி காமிக்கலாம். அதுக்கப்புறம் அவகிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் த நேம் வுட் யூ கிவ் ஃபார் தட் ஸ்டோரி, ஹவு டிட் யூ ஃபீல் வென் யூ ஹர்ட் இட். ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க போடும்போது அந்த குழந்தைகள் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் கேட்க ஆரம்பிப்பாங்க கதைகள். ஒரு குரூப் சிங்கிங் பஜன் சுவாமி எவ்வளவு அழகா வந்து அவருடைய அந்த ஒரு ஹியூமரஸோட சொல்றாங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். You sing very cheap, low cinema songs. Why can't you sing the glory of God? You are wasting your life in singing cinema songs. Rama, Krishna, Govinda అనేటువంటి చెప్పడంలో ఏమి అవమానం? Why should you feel humiliated to say Rama, Krishna, Govinda? అది చెప్పడం చాలా అవమానం. You feel a matter of shame. ఇంకా బజార్లో పోయి దడడా 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 దడడా. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுவாமி அந்த ஒரு ஹியூமரஸ்ல சொல்லும் போது, ஸோ அதான் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். குரூப் சிங்கிங் அண்ட் பஜன்ஸ், சுவாமி ஒரு முறை பிருந்தாவன் சிங்கர்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஒரு 10 பேர் நீ பாட போற இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் டு டேக் சோலோ ரெஸ்பான்சிபிலிட்டி பிஃபோர் சிங்கிங் அ பஜன். ஸோ அதுதான் வந்து சுவாமி இங்க சொல்லியிருக்காரு. சிம்பிள் பஜனா எடுத்துக்கோங்க, ஷார்ட் பஜன்ஸ், சிங் ஆஸ் அ குரூப், சிம்பிள் டோன், சிம்பிள் லிரிக்ஸ், சிம்பிள் டியூன் ஆல்சோ. ஏன்னா அந்த டியூன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆலாப்பெல்லாம் போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கர்நாடிக் தெரிஞ்ச ஆலாப்பெல்லாம் போட்டு பாடலாம். ஆனா சிம்பிளா எடுத்துக்கோங்க, சிம்பிள் ரிதம், ஈஸி டு ஃபாலோ. அக்கேஷன்லாம் வந்ததுன்னா ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் நமக்கு செட் ஆஃப் சாங் குரூப் சிங்கிங் நம்ம சிலபஸ்ல இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு சிம்பிளா எடுத்துட்டு குரூப்பா டுகெதரா சிங் பண்ணும்போது அது வந்து சுவாமி அழகா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா, யூ கேன் ஃபைண்ட் மீ இன்ஸ்டால்ட் வேர் எவர் மை க்ளோரி இஸ் சங். ஸோ வி ஹாவ் டு பிரிங் சுவாமி இன் பால்விகாஸ். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் சிங்கிங்கும் பஜனும் இந்த மெத்தட்ல பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஸ்மால் பஜன் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சிங் ஃபார் யூ. ஜெய் ஹரி கிருஷ்ணா ஜெய் ஹரி கிருஷ்ணா கோவர்தன கிரிதாரி ராதா மோகன ராதா ஜீவன மஞ்சுள குஞ்ச விஹாரி ஜெய மஞ்சுள குஞ்ச விஹாரி. அவ்வளவுதான் சார். ஒரு 2 லைன் பஜன், பட் எவ்வளவு ஜாய்ஃபுல்ல கொடுக்கறது இந்த 2 லைன்ஸ். ஃபர்ஸ்ட் குரூப் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். செகண்ட் குரூப்ல குரூப் சிங்கிங் இருக்கு, அதுக்கு பெரிய பெரிய சாங்ஸ் போகலாம். பட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சாங்ஸ் எல்லாம் எடுத்து அவளுக்கு டீச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியா அவளால வந்து பிக்கப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் சிங்கிங் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சார். அதுக்கு அடுத்ததா ஒரு நிமிஷம், இந்த லாஸ்ட் ஐ திங்க் லாஸ்ட் ஸ்லைட் ஆச்சு. இதுக்கு அடுத்ததா குரூப் சிங்கிங் ஆச்சு. அதுக்கு அடுத்ததா ஃபைனலா வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குரூப் ஆக்டிவிட்டி. குரூப் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு என்ன பண்ணும், அதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து இந்த குரூப் ஆக்டிவிட்டியில இருக்கும். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஐடியாவை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொலாக்ட் பண்ணி அதுக்கு அடுத்ததா வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வரும். எல்லாருக்கும் கான்சென்ட்ரேஷன், அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எய்ம் தான் வந்து குரூப் ஆக்டிவிட்டிஸ். இது வந்து டீச்சிங் டெக்னிக்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டெக்னிக். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ரோல் பிளே, ஸ்கிட், டிராமா, குரூப் டிஸ்கஷன், ஃபீல்டு ட்ரிப்ஸ், பப்பட் ஷோ, motivational games, service activities and games. These are all the teaching devices which we can use for group activity. These are all the 5 techniques which I feel
எவ்ரி குருஸ் ஷுட் நோ. அண்ட் தென் நம்ம வந்து சுவாமிக்காக பண்ணக்கூடிய ஒரு மிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்காக பண்ணினா போறோம். நான் முதலேயே சொன்ன மாதிரி நீங்க வந்து சுவாமியோட ஒர்க் பண்றீங்க. சுவாமியோட ஒர்க் பண்ணும்போது ஹி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். சோ அத மனசுல நினைச்சுட்டு ரொம்ப பயப்படலாம் வேணாம் சார். குருவா இருந்தா இவ்வளவு டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுமா? உங்களால எது முடியறதோ, இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல முடியுமா, அந்த குழந்தைக்கு பதில் ஒரு ஸ்டோரியை சொல்லுங்க. அது வந்து வேல்யூவோட சேர்த்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்களால ஒரு பிரேயர் சொல்லிக் கொடுக்க முடியுமா, அந்த பிரேயரை சொல்லிக் கொடுங்க. அதுவும் கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணா போறோம். உங்களை வந்து நீங்க வாண்டடா இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு இதெல்லாம் இப்பயே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லல. உங்களால என்னென்ன முடியறதோ ஆஸ் அ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் டு சுவாமி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சுவாமி வில் பி ரியலி ஹாப்பி சாரம். இது வந்து த தேர்ட் பார்ட். இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். இன்னும் ஒரு சின்ன ஒரே ஒரு லாஸ்ட் இன்சிடென்ட் சொல்லி இந்த டாக் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்க்ளூட். நான் வந்து 2013 பர்த்திக்கு வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து சுவாமிஸ் பிசிக்கல் பிரசன்ட் இஸ் நாட் தேர். ஸோ சுவாமியோட பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாத காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீ அங்க போறியே, உனக்கு வந்து ஃபேமிலி இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் நீ வந்து அங்க போய் என்ன பண்ணுவ, உனக்கு வந்து ஒரு சுவாமி இல்லாத ஒரு இடத்துல வந்து நீ எப்படி இருப்ப அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு பால்யகாஸ்ல நான் படிச்ச ஒரு ஸ்லோகம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. நான் சுவாமியை சூஸ் பண்ணி சுவாமிக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு கூட சாய்ராம், நான் யாராவது கேட்டாங்கன்னா சுவாமி பர்த்தியில சுவாமி இஸ் பிரசன்ட் இன் பர்த்தி ஈவன் நவ் அப்படின்னு கேட்டா ஐ வில் கான்பிடென்ட்லி ஆன்சர் எஸ், சுவாமி இஸ் பிரசன்ட் இன் பர்த்தி மோர் தென் பிஃபோர்னு என்னால சொல்ல முடியும் சாய்ராம். நாட் ஓன்லி இன் பர்த்தி but he is also present in every single heart. So இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். We cannot see the song சாய்ராம். மீன்ஸ் நம்மளால பாட்டை வந்து கேட்கதான் முடியுமே ஒழிஞ்சு பார்க்க முடியாது. ஆனா லைட்டையும் அதே மாதிரி வந்து நம்மளால பார்க்கதான் முடியுமே ஒழிஞ்சு கேட்க முடியாது. ஸோ இது மாதிரிதான் God has to be experienced and he cannot be explained. His silence doesn't mean that his absence சாய்ராம். இதுதான் வந்து நான் இன்னைக்கும் நினைச்சிருக்க ஒரு விஷயம். இருக்கும்போது பால்விகால எனக்கு சூர்தாஸோட ஒரு ஞாபகம் வரும். அவர் வந்து கிணந்து விழுந்தார். அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கிணறார் சுவாமிகிட்ட பண்றார். ஒரு குழந்தை உருவ அந்த சூர்தாஸ காப்பாற்றுறார். அவர் சூர்தாஸ் சிங் பண்ணது நன்னதர் கிருஷ்ணா அப்படின்னு அந்த குழந்தை ஊற்றுறது. கிருஷ்ணா மறைஞ்சு போயிடார். சோ ரொம்ப அழகா வந்து எப்படி டிஃபைன் பண்றாரு பாருங்க சாய்ராம். இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பாட்டை வந்து பத்தியம் வந்து பாடுறார். அதோட மீனிங் மாத்திரம் நான் இங்கிலீஷ்ல இங்க நான் சொல்றேன். ஓ கிருஷ்ணா, knowing that I am blind, weak, you slipped away from my hand. But oh Krishna, if you can slip away from my heart, where I have installed you with all my love, then only I will believe that you are really strong. இது மாதிரிதான் சாய்ராம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல இதை நான் சொன்னதுனால தமிழாக்கம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். சோ இதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, சூர்தாஸ் சொல்றாரு, நான் குருடனாகவும் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனாலையும் என்னோட கையில இருந்து என்ன கைய உதறி விட்டுட்டு நீ ஓடி போயிட்ட. ஆனா நான் வந்து உனக்கு என்னோட ஹிருதயத்துல ஒரு இடம் போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து என்னோட லவ்னால உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கேன். அதனால அதுல இருந்து உன்னால போக முடிஞ்சா அதுதான் வந்து அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த பத்தியத்தை வந்து முடிக்கிறாரு சாய்ராம். அது போலதான் சூர்தாஸ் போல நம்ம சுவாமி கிட்ட நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து சுவாமி நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு எண்ணம் வந்து சாய்ராம். கடவுள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் சொன்னா அது லவ் சாய்ராம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சொன்னா அது லவ் சாய்ராம். அந்த லவ்னால அந்த அன்பினால
கடவுளை நம்மளுடைய ஹிருதயத்துல வச்சு கட்டி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா நான் சொல்றேன் சாய்ராம், அவரால நம்ம ஹிருதயத்தை விட்டு விலக முடியாது. அதுதான் இந்த சூர்தாஸ்ல கதையோட இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். நம்ம சுவாமியும் கூட. சோ let us capture the feet of our Sai Krishna in our heart as tightly as possible and not let him escape from there. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஃபைனல் ஸ்டோரியா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். பிகாஸ் மெனி பீப்புள் ஆர் திங்கிங் சுவாமிஸ் பிரசன்ஸ் இஸ் நாட் தேர் பிசிக்கலி, ஸோ வாட் டு டூ, எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, சுவாமி எங்க இருக்காரு சாய்ராம்? நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்காரு, ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்துல இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் நம்மளுடைய ஹிருதயத்துல இன்ஸ்டால் பண்ணினா போறோம். He will take care of everything. So today my journey is well settled, Sairam. My path is charted out. He is the source. He is the destiny. He is my guide. He is my goal. He is taking care of me in how like 1,000 mothers, how they will take care for the kid. அந்த மாதிரிதான் என்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாமி எடுத்துட்டு இருக்காரு சாய்ராம். அது போலதான் பால் விகாசம் கூட நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட், பால் விகாஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படிதான் இருக்கும் சாய்ராம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் 6:30க்கு வந்துட்டதுனால ஒரு சின்ன இப்ப எல்லாரும் ஒரு டைம் எடுத்துனா, இன்னைக்கு பர்கர் ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்கர். இன்னைக்கு எல்லாருமே குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். அதை நான் பால்விகாஸோட கொஞ்சம் ஒரு இமேஜினரி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஒரு பர்கர் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபுட் உடம்புக்கூடிய ஃபுட் என்ன செய்யலாம்? டெலிஷியஸ் ஃபுட்ஸ். நம்ம நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடுறோம். நம்ம அம்மா அழகழகா சமைச்சு கொடுக்குறாங்க, விதவிதமா சமைச்சு கொடுக்குறாங்க. அது இல்லாம பால்விகாஸ்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் டெலிஷியஸ் ஃபுட் சுவாமிக்கு ஆஃபர் பண்ணி நமக்கு வருது. அதெல்லாம் சாப்பிடுறோம். அதெல்லாம் ஃபுட் ஃபார் த பாடி, ஃபுட் ஃபார் த தாட் அப்படின்னு யோசிச்சோம்னா it is question mark. Those who are in Bal Vikas, no need to bother about food for the thought, because it will be given naturally through group 1, group 2, group 3. So for example, ஒரு பர்கர் எடுத்துட்டோம்னா அதனுடைய அடிப்பாகமும் மேல் பாகமும் இருக்கு. அதை அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டும் இருக்காது சாய்ராம், ஒண்ணுமே இருக்காது. இதுல நான் இப்போ பால்விகாஸை எப்படி மிங்கிள் பண்றேன் அப்படின்னு, அந்த அடியில இருக்கக்கூடிய இந்த கடைசி லேயர், அந்த கடைசி பன், அதுதான் பால்விகாஸ் சாய்ராம். அந்த குழந்தை நம்மளுடைய பால்விகாஸ்க்கு அப்படிதான் உட்கார்றா. த ஃபர்ஸ்ட் லேயர் டொமேட்டோ, அது ஃபர்ஸ்ட் குரூப் சாய்ராம். அந்த குழந்தைகளோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை ஒவ்வொன்னா நம்ம ட்ரை பண்ணி கொண்டு வர பாக்குறோம். அது இந்த குரூப் 1ல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா குரூப் 2 அப்படின்னு போது அந்த சீசன் ஆனியன் அண்ட் குக்கும்பர் அதெல்லாம் போட்டு, அதுக்கு மேல பெப்பர் அதெல்லாம் போட்டு, சால்ட் எல்லாம் போட்டு வைக்கிறது தான் செகண்ட் குரூப். நான் விஷுவலைஸ் பண்றேன். ஏன்னா செகண்ட்ல நமக்கு இருக்கு சூப்ல குரூப்பா எப்படி பண்றது, அதுக்கப்புறம் குரூப் சிங் எப்படி, அதுக்கடுத்த குரூப்பா எல்லா ஒர்க்கையும் எப்படி பண்றது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எல்லாமே செகண்ட் குரூப்ல நம்ம அத செகண்ட் இயரா கன்சிடர். ரெண்டு லேயர் வந்தாச்சு. தேர்ட் லேயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த முழுமை அடையணும் அப்படின்னா சீஸ் இல்லாத பர்கர் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சாய்ராம். ஸோ அந்த தேர்ட் குரூப் வில் மேக் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் இந்த தேர்ட் குரூப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபைனலா ஆன் டாப், த டாப் போர்ஷன் தான் சுவாமி வில் டேக் கேர் எவ்ரிதிங். வி நீட் நாட் டு வரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பால்விகாஸை நம்ம எல்லாரும் மைண்ட்ல ஏத்திண்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பால்விகாஸுக்கு கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா என்னோட ஜர்னி அப்படிதான் இருந்தது பால்விகாஸ்ல. ஸோ நம்மளால என்ன விதத்துல பால்விகாஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம். சுவாமி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு சார். யூ நீட் நாட் டு வரி. ஐ எம் அஷ்யூரிங் யூ, சுவாமி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்கோ, 100 steps டுவர்ட்ஸ் யூ நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் சுவாமி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பர்கரை நான் எப்படி கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, பால்விகாஸோட பாபா யூ ஆர் கிவிங் எட்டர்னல் ரியலைசேஷன். ஸோ இதுதான் இந்த பர்கரோட விளக்கம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு லைன்ஸ் ஆல்சோ நான் போட்டிருக்கேன். பாபா இஸ் அ பர்ஃபெக்ட் பர்கர் மேக்கர்.
He is perfect in all aspects. So perfect, in fact, that does not need to purchase ingredients. He can make the most divine ingredient out of nothing. அந்த பிரெட் எப்படி இருந்ததோ அது போலதான் பால்விகாஸ். நான் அப்படிதான் பால்விகாஸுக்கு வந்தேன். அப்படி உட்கார்ந்துருந்து இன்னைக்கு சுவாமி கூடயே நான் சேவா பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு எனக்கு சுவாமி ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு ரூமை கொடுத்து இங்க உட்கார வச்சு என்ன நல்லா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல சாய்ராம். எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஹோல் ஃபேமிலியும் சுவாமியினுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. இன்னும் நிறைய சுவாமியினுடைய கைங்கரியங்கள் நான் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான எல்லா விதமான பிளெஸிங்ஸையும் சுவாமி கொடுக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னோட உரையை முடிச்சுக்க சாய்ராம். இதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் சாய்ராம். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சுவாமி வந்து இப்போ லேட்டஸ்டா 95th பர்த்டே அப்போ ஒரு 95th பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க சாய்ராம். அந்த ஆடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அதோட வந்து என்னோட டாக்கை வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கேன் சார். Mind is like a mad monkey. Mind is like a mad monkey. Don't follow the mind, don't follow the body. Don't follow the mind, don't follow the body. Follow the conscience. Follow the conscience. மாஸ்டர் பிளான் சாய்ராம். பால்விகாஸ் இஸ் த மெயின் சோர்ஸ். பிகாஸ் நாளைய லீடர்ஸ் வந்து பால்விகாஸ்ல இருந்தா உருவாகுறாங்க சாய்ராம். நம்ம எல்லாரும் சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிப்போம். இந்த பேண்டமிக்ல ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கஷ்டங்களை பார்த்துன்னு தான் வரும். ஆனா இவ எல்லாம் குணமாகணும்னு குரூப் ப்ரேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சாய்ராம். ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா, என்னோட டாக் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய இந்த கோவிட் பேண்டமிக் ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சு போகணும், எல்லாரும் பர்த்திக்கு வரணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், பால்விகாஸ் கிளாஸஸ் இன்னும் பெரிய லெவல்ல நடக்கணும், எல்லாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி திரையம்பகம் யஜாமஹே ஒரு 3 தடவை சாண்ட் பண்ணிட்டு இந்த டாக்க முடிச்சுக்கலாம் சாய்ராம். என்னோட எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்த்தமிவ பந்தனாத் मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष साईश्वर. ஓம் ஸ்ரீ சாய்ராம். நான் ராஜேந்திரன் பேசுறேன், ஈரோட்ல இருந்து. ரொம்ப எக்ஸலன்ட் டாக். நல்ல பால்விகாஸ் பால்விகாஸ் இதெல்லாம் கேட்க திருப்பி அந்த பால்விகாஸ் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க சொன்ன எதிர்பார்த்த மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி வரணும்னு சொல்லி சாமி சீக்கிரம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃபார் பால்விகாஸ் குருஸ் அண்ட் ஆல்சோ அதர்ஸ். பால்விகாஸ் பத்தின இம்பார்ட்டன்ட் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஷேரிங் யுவர் தாட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ சோ மச் சாய்ராம். தேங்க்யூ சோ மச் சாய்ராம். சாய்ராம் சார். சாய்ராம் சார். சாய்ராம் சார். இதுக்கு முன்னாடி எனக்கு கேட்கற வாய்ப்பு கிடைக்கல. சென்ட்ரல் மெசேஜ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஆர்தோ சுவாமி இஸ் நாட் பிசிக்கலி பிரசன்ட், இஸ் ஆம்னி பிரசன்ட் சொன்ன பாரு. அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த மெசேஜ் இட் இஸ் an eternal மெசேஜ். அதே மாதிரி ரொம்ப அழகா how to conduct a பால்விகாஸ் கிளாஸ் ரொம்ப அழகா பண்ணேன். இட் வாஸ் வெரி மோட்டிவேஷனல் ஆல்சோ. ஐ wish you everything best. ஆசீர்வாதங்கள். சாய்ராம். தேங்க்யூ சோ மச் சார். சாய்ராம் சார். உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்க கேட்கலாம் சாய்ராம். பால்விகாஸ் எப்படி ஏதாவது உங்களுக்கு நீங்க இஃப் யூ ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டி, நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாவது டிஃபிகல்ட்டி பால்விகாஸ் எடுக்கும்போது கிட்ஸ்டேருந்து
அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்ல முடியுமோ ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட் சாய்ராம். நீங்க யாராவது பால்விகாஸ் குருஸ் லைன்ல இருந்தா அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி பண்ணலாம்னு நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் சாய்ராம். இன்கேஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சார். சாய்ராம் பாலாஜி. அக்கா சாய்ராம் 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 அக்கா. ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து குருஸ் மீட்டிங் நம்ம இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்திருக்கோம். மார்னிங் பண்ணல. சுவாமி இன்னைக்கு உன் மூலமா அதை வந்து ஈவினிங் செஷன் இருக்குங்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, இன்னைக்கு மார்னிங் என்னால அந்த செஷனை கண்டக்ட் பண்ண முடியல. ரொம்ப அருமையா இருந்தது. இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங் டாக். நீட் ஆஃப் த ஆர், அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இன்னைக்கு எல்லாரும் பால்விகாஸ கையில எடுத்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட பிரேயர், நம்மளோட டிஸ்ட்ரிக்டோட பிரேயரே அதுதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். எனக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல. ஸோ சாய்ராம், ஒரு நாட்டி கிட்ஸ் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்க வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. ஒரு குரு, எனக்கு தெரியல அவங்களால மெசேஜ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சாய்ராம். நிறைய நாட்டி கிட்ஸ் இருப்பாங்க பால்விகாஸ்ல. பட் அவங்களாலதான் வந்து சும்மா சாதுவா உட்கார்ந்து இருக்கிற கிட்ஸை விட நாட்டியா இருக்கக்கூடிய கிட்ஸ் தான் வந்து நிறைய சுவாமி காரியம் வந்து பண்றதுக்கு இனிஷியேட் எடுப்பாங்க சாய்ராம். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னோட தம்பியை எடுத்துக்கோங்க சாய்ராம். என்னோட தம்பி ரகுராமன், அவன் வந்து பால்விகாஸ்ல இருந்தப்போ அவன் உள்ள வரான்னே சொன்னாவே எல்லா குருவும் பயப்படுவாங்க. அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஆனா இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், பிகாஸ் ஆஃப் திங்ஸ், அவருடைய டீச்சிங்னால he is become the பால்விகாஸ் வேதா கோஆர்டினேட்டர் சாய்ராம். அவன் வரன்னு சொன்னாலே பால்விகாஸ்ல எல்லாம் இவன் என்ன கொண்டு போறானோ, பால்விகாஸ்ல ஏதாவது எடுக்க சொன்னா ஏதாவது போட்டு உடைப்பானோ, இல்ல அவன் வந்து ரொம்ப நாட்டி சாய்ராம், ரொம்ப சுட்டியா இருப்பான். ஆனா he transformed him like anything. இப்போ இதால சில விஷயங்கள் கூட முடிவெடுக்க முடியாத சில விஷயங்கள் வீட்டுல கூட அவனால எடுக்க முடியும் சாய்ராம். சோ நான் இங்க என்ன கோட் பண்றோம்னு சொல்றேன்னா, சில நாட்டியான பால்விகாஸ் கிட்ஸ் இருப்பா, ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பா, இல்ல ஏதாவது துருத்துருன்னு பண்ணிட்டே இருப்பா. அவளோட போக்குலயே விட்டுருங்க. ஆனா அவளை சுவாமியோட வேல்யூ எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து அவளை நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிறது வந்து என்னோட ஒரு தாழ்மையான கருத்து சாய்ராம். சாய்ராம், hope your question is answered. சாய்ராம் 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 சாய்ராம். கற்பங்க சொல்லிட்டாங்க, பிரமாதமா பேசினாய். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் பால்விகாஸ் ஒர்க் ஷாப் கண்ணா. இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ஈரோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பலவிதமான விதத்துல பிளஸ் பண்ணியிருக்கார். அதுல ஒண்ணு வந்து இன் த ஃபார்ம் ஆஃப் யூ ஐ ஃபீல். ஏன்னா அங்க வந்து புட்டபர்த்தியில வந்து ஈரோடுல இருந்து ஒருத்தர் போய் அங்க போய் செட்டில் ஆகி நம்ம பால்விகாஸ்ல இருந்து போய் ரெப்ரசன்ட் பண்றதுன்றது அவருடைய பெரிய கருணை. ஈரோடு நம்ம மாவட்டத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் பாலாஜி. அங்க வந்து நீ வந்து அங்க அந்த நகர் சங்கீர்த்தனம் ஆரம்பிக்கக்கூடிய கணேஷ் ஐடல் டெக்கரேஷன்ஸ்ல இருந்து, மார்னிங் டெய்லி வேதம் சொல்றதுல இருந்து, அப்புறம் கணேஷ் சதுர்த்தி அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்ல நீ கும்பம் எடுத்து இது பூர்ண கும்பம் எடுத்துன்னு வர்றதுல இருந்து வேதம் சொல்லிண்டு எல்லாமே வந்து நம்ம மாவட்டத்துக்கே ஒரு பெருமையான விஷயம். அதனால ரமணி சாய்ராம் இருக்காரு இல்லையா, நம்மளுடைய முன்னாள் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட். இப்ப சோ அவர் அடிக்கடி சொல்லுவார் அவரோட ஸ்பீச்ல எப்பயுமே என்னன்னா, சுவாமிக்கு வேண்டியது நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அதுல பெஸ்ட்டா பண்ணுங்க. பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர் டூயிங். அது நீ என்ன பண்றீங்கன்றத பத்தி இல்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி யூ ஆர் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் அ ஸ்டேஜ். நான் பார்த்திருக்கேன். ஒரு பன்முகம் இருந்தா கூட அது எல்லாத்துலயுமே மிக பிரமாதமா, எல்லாத்துலயும் நீ வந்து யூ ஆர் ஆல்வேஸ் எக்ஸலிங் இன் எவ்ரிதிங் வாட் யூ ஆர் டூயிங். அந்த டெடிகேஷன் தான் சுவாமி வந்து உன்னை அங்க வச்சுட்டு இருக்கார். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி மேன்மேலும் நிறைய சுவாமியுடைய காரியம் பண்ணிட்டு எங்க எல்லாருக்கும் நிறைய பெருமை கொண்டு வரணும் கண்ணா. சாய்ராம். Proud to you. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சாய்ராம் அபவுட் பால்விகாஸ்?
நீங்க ஏதாவது கேட்கணும், இல்ல என்னோட ஸ்பீச்ல ஏதாவது நீங்க சொல்லணும்னு மாத்திக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா we will discuss சாய்ராம். லைக் ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணன் சாரோட ஸ்பீச் வந்து மீன்ஸ் அவரோட பகவத்கீதா கிளாஸ் வந்து இன்னைக்கும் என்னோட முன்னாடி போயிட்டு இருக்கும். நான் கண்ணை மூடிதான் அவரோட விஷுவலைசேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி குருஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்காங்க என்னோட பால்விகாஸ்ல. ஸோ நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுவாமிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் சாய்ராம். சுவாமி வில் ஷோ த வே. You need not to worry. Swami will show definitely the way you want to progress. So அதுதான் வந்து நான் கண் கூட பார்த்த விஷயம் சாய்ராம். அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சாய்ராம்? ஆனா வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா we shall conclude the session also. Yeah, சாய்ராம். பாலாஜி பிரதர் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு நான் என்ன சைலண்ட் பண்ணி விட்டீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பால்விகாஸ் கிளாஸ் அட்டன் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல ஒரு ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது உங்க டாக். நீங்க இந்த பால்விகாஸ்ல நடந்த இந்த சாய்ராம் கேம் ஆகட்டும், சுவாமி வந்து எவ்வளவு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போனா அடுத்து கண்டிப்பா இன்னொன்னு வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ், அப்புறம் அந்த டிராமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சுவாமி வந்து நமக்கு பேஷன்ஸை கத்துக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கான்பிடன்ஸை நமக்கு அவரோட பிளெஸிங்ஸா கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து இந்த பவர் ஆஃப் பிரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிராட்டிடியூட், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஸ்பீச்ல நம்ம அந்த கிராட்டிடியூடுங்கிற விஷயத்த கேட்டுட்டு வரோம். நீங்க வந்து சுவாமிகிட்ட ப்ரே பண்றதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க பிரேயரை வந்து சுவாமி ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தேங்க்யூ சுவாமின்னு சொன்னது வந்து ரியலி அன் எக்ஸாம்பிள். எல்லாத்துக்கும் அந்த கிராட்டிடியூட் எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வந்து நான் கத்துன்றது வந்து மெய்ய பண்ணாட்டேன்னு பிகாஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சோ நீ தேங்காய் உடைக்கணும்னு. பட் எனக்கு அதுவும் எனக்கு ஒரு குரு தான். மெய்ய பண்ணாவும் ஒரு விதத்துல எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அண்ணாஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒண்ணு சொல்ல கடமைப்படுறேன். 7 வருஷம் 6 வருஷமா நான் சுவாமிகிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். எனக்கு அண்ணாவே இல்ல என்னோட அப்படின்னு நினைச்சப்போ நிறைய அண்ணாஸ் வந்து சாய் பிரதர் வந்து சுவாமி கொடுத்தாருன்னு. இங்க 6 வருஷமா சாய் அண்ணான்னு எல்லாரும் கூப்பிடக்கூடிய சாய்ராம் சுப்பிரமணியம் சார் இன்னைக்கு வரைக்கும் என்ன கைட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலமாதான் நான் இந்த அளவுக்கு வந்தது. புட்டபர்த்தியில நான் இந்த அளவுக்கு வந்தது, ஜாப் கிடைச்சதுல இருந்து இத்தனையுமே சுவாமியின் மூலம் நடந்தது. அதுவும் கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான். எக்ஸலன்ட். கண்டிப்பா கண்டிப்பா சுவாமியோட பிளெஸிங்ஸ் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். கிட்ஸ் வந்து எப்படி மூவ் ஆயிருக்காங்க டெக்னாலஜி மூலமா அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அந்த டெக்னாலஜியே நமக்கு இன்னைக்கு வந்து நிறைய சுவாமியோட பாத்துக்கு கொண்டு வரதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு நமக்கு இன்னைக்கு. ஈவன் பால்விகாஸ் சில்ட்ரன் சிலர் அட்டன் பண்றாங்க இன்னைக்கு நம்ம கூகுள் மீட் செஷனை. சில பால்விகாஸ் சில்ட்ரன் தேர்ட் குரூப் சில்ட்ரன் எல்லாம் வந்து ஸ்டடி சர்க்கிள்ல பேசியிருக்காங்க. நம்ம அஷ்டோத்திரம் ஸ்டடி சர்க்கிள் ஆகட்டும், சனாதன சாரதி ஆகட்டும் பேசுறாங்க அவங்க. ஸோ பால்விகாஸ் கிளாஸஸ் வந்து எப்படி மோட்டிவேட் பண்றது, எப்படி மூவ் ஆகுறது, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. ரொம்ப எக்ஸலண்டா ஒரு டாக் அமைஞ்சது உங்களோட. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து நம்ம கற்பகம் சாய்ராம் இருக்காங்க, குரு சாய்ராம் இருக்காங்க. அவங்களாம் பால்விகாஸ் ஏதாவது எடுக்கும் போது நம்ம அந்த ட்ரைனிங் செஷன்ஸ்ல உங்களை கொண்டு வந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. You will be blessed by Swami first. Sure பாலாஜி, இதுதான் வேணும். இந்த அவைலபிலிட்டி இருந்தா எங்களுக்கு போறோம் சாய்ராம். கண்டிப்பா கண்டிப்பா. ஈவன் பாலாஜி வந்து அவர் சொன்னாரு நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும், எஸ் அப்படின்னு சொல்றது நம்ம தயாரா இருக்கணும், அதை பால்விகாஸ் கத்துக் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து டெக்னிக்கலா நிறைய ஒர்க் இருக்கு சார். நம்ம கூகுள் மீட் செஷன் ஆர்கனைஸ் பண்றது, டெக்னிக்கலா எடிட் பண்றதுன்னு. நான் வந்து பாலாஜி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டேன். உடனே எஸ்ன்னு தான் சொன்னாரு. அவர் எந்த இடத்துலயும் நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர்கிட்ட வரவே இல்லை. அப்படின்னு உடனே அவரு சொன்னது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நாங்க கத்துக்கிட்டதுன்னா பிகாஸ் நான் என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் தயங்குவேன் பண்றதுக்கெல்லாம். ஆனா என்னோட குருஸ் எல்லாம் என்ன மோட்டிவேட் பண்ணது அந்த மாதிரிதான். உன்னால முடியும், நீ பண்ணு, மத்த எல்லாம் சுவாமி கிட்ட பாத்துக்கலாம், தோக்கறியா ஜெயிக்கிறியா அது டிஃபரெண்ட். பட் வெதர் யூ ஹவ் புட் த அட்டெம்ப்ட் ஃபார் இட், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஒரு முயற்சியை நீ எடுத்தியா அதுவே உனக்கு மிகப்பெரிய வெற்றி. சுவாமி கூட அதுதான் சொல்றாரு. அதுதான் வந்து நான் இங்க சொல்றேன். இதுவும் கூட என்னோட பால்விகாஸ் வேல்யூ தான். பால்விகாஸ் மூலமா தான் எனக்கு வந்தது. பால்விகாஸ் இல்லைன்னா ஐ எம் ஜீரோ. அதுதான் வந்து நான் இங்க சொல்லணும். முன்னாடி ஒரு 1 போட்டுட்டாரு சுவாமி. சோ யூ ஆர் நவ 100 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7:30 8 மணி வரைக்கும் ஸ்ரீ சத்யசாய் அஷ்டோத்திர சத்தநாமாவிலிருந்து வாசகர் கூட்டம் நடைபெறும். வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை மதிப்பிற்குரிய திரு பாலமுருகன் அவர்கள் நம்ம டிபி சாய்ராமுடைய பிரதர் நம்ம செல்வி சாய்ராமுடைய பிரதர் அவர் நம்மளோட பேச இருக்காங்க. அவர் சுவாமியோட ஸ்டூடெண்ட், ஒரு 7 வருஷம் பர்த்தியில சுவாமிகிட்ட படிச்சிருக்காரு. ஒரு சிறந்த மனிதர், இப்போ யூஎஸ்ஏல இருக்காங்க. அவருடைய டாக் நடைபெறும். அது எப்படிங்கிறது நம்ம வழக்கம் போல வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல மெசேஜ் அனுப்புறோம். கண்டிப்பா எல்லாரும் இன்னைக்கு கலந்துகிட்ட மாதிரியே குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இன்றைய நேரலை சத்சங்கம் சுவாமியோட மகாமங்கல ஆர்த்தியுடன் நிறைவு பெறும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். ओम जय जगदीश हरे स्वामी सत्य साई हरे भक्त जना संरक्षक भक्त जना संरक्षक पति महेश्वरा ओम जय जगदीश हरे शशिवदना श्रीकरा सर्वा प्राणपते स्वामी सर्वा आश्रित कल्पलतीका आश्रित कल्पलतीका बांधवा ओम जय जगदीश हरे माता पिता गुरुदैवमु मरियन्तयु नीवे स्वामी मरियन्तयु नीवे नाद ब्रह्म जगन्नाथ नाद ब्रह्म जगन्नाथ नागेन्द्राशयना ओम जय जगदीश हरे ओंकार रूप ओजस्वी ओ साई महादेवा सत्य साई महादेवा मंगल हारति अंदुको मंगल हारति अंदुको मंदरगिरिधारी ओम जय जगदीश हरे नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा ओम शांति 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 समस्त लोकाः सुखिनो भवन्तु समस्त लोकाः सुखिनो भवन्तु समस्त लोकाः सुखिनो भवन्तु शांति 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 जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।